ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்துருங்க. ஓகே. ஸோ நம்ம செஷன் 1 ஆஃப் ஃபேமிலி சைக்காலஜி, ஃபேமிலி லைஃப் கிரைசிஸை எப்படி ஹேண்டில் பண்றது அந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லெட்ஸ் பிகின் வித் த பிரசன்டேஷன். எல்லாருக்கும் ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் தெரியுது தானே? எஸ் மேம். ஆல்ரைட். ஸோ ஃபேமிலினா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். லைக் ஃபேமிலி இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் த சொசைட்டி. ஒரு சமுதாயம் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில வந்து நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ பிளட் டைஸ். அம்மா, அப்பா, குழந்தைங்க இவங்க எல்லாருக்குமே என்ன இருக்கும்? ஒரு ரத்த பந்தம் இருக்கும். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிங்க இவங்களுக்குள்ளாரையும் ஒரு ரத்த பந்தம் இருக்கும். சோ பிளட் டைஸ் மூலியமாக ஃபேமிலி உருவாகுது. அதர் தன் தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லீகல் பாண்ட், மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய, கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேரிட்டல் பாண்டுக்குள்ளார ஒரு நபரை நாம என்ன பண்றோம்? நம்ம ஃபேமிலிக்குள்ளார கொண்டுட்டு வரோம். சோ எய்தர் த்ரூ பிளட் டைஸ் ஆர் லீகல் பாண்டிங். இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான ஃபேமிலி உருவாகக்கூடிய ஒரு விஷயமாக நாம இனி வரையிலும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம நிறைய மாற்றங்கள் அதுல பாக்குறோம். நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. நிறைய புது நபர்கள் அதுக்குள்ளார புது புது விதமாக கொண்டுட்டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஒரு சில சமுதாயங்கள்ல, ஒரு சில கலாச்சாரங்கள்ல அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சில சமுதாயங்கள்ல அது அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. சோ இந்த புரிதலோட அடுத்ததா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி. அப்ப ரெண்டு விதமா நம்ம பேசிக்கலி ஃபேமிலியை பிரிக்கிறோம். ஒன்னு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் ஆர் த லார்ஜ் ஃபேமிலி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஃபேமிலி, பெரிய குடும்பம், நிறைய நபர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்மால் ஃபேமிலி ஆர் நியூக்ளியர் ஃபேமிலி. இப்ப ஸ்மால் ஃபேமிலி ஆர் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோ புதுசா ஒரு பந்தம் உருவாகுது, அவங்க ஒரு புது ஃபேமிலியை உருவாக்குறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த நியூக்ளியர் ஃபேமிலிக்குள்ளார வராங்க. அவங்க ஈன்றெடுக்கக்கூடிய குழந்தைங்க அந்த ஃபேமிலிக்குள்ளார சார்ந்து இருக்காங்க. சோ அந்த ஃபேமிலியை நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன? லார்ஜ் ஃபேமிலி. சோ லார்ஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும் போது 3 தலைமுறை வரையிலும் பேசிக்கலி இருக்கலாம். கட்டாயம் இருந்தே ஆகணும் அப்படின்னு இல்ல. சோ இப்ப இந்த நியூக்ளியர் ஃபேமிலியை சார்ந்த நபர்கள் இருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப இந்த ஹஸ்பண்டோடைய இந்த மேரிட்டல் பாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிளட் டைஸ் உடைய ஃபேமிலி இருக்கும். அவங்களுடைய அம்மா, அப்பா, அவங்களுடைய அக்கா, தங்கச்சிங்க, அவங்களுடைய அண்ணன், தம்பிங்க, சோ அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைங்க, இவங்க எல்லாருமே என்ன ஆவாங்க? இவங்களுடைய அந்த எக்ஸ்டர்னல் ஃபேமிலிக்குள்ளார வருவாங்க. அப்ப இந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்துல இருக்காங்க. எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. லைக் நம்ம ஒரு அந்த அந்த லார்ஜ் ஃபேமிலிக்குள்ளார நிறைய நபர்கள், இவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, இவங்க தாத்தா, பாட்டி, இவங்களுடைய சிப்லிங்ஸ் எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹஸ்பண்டோ ஒய்ஃப்தோ அதை நாம லார்ஜ் ஃபேமிலி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபேமிலியை பொறுத்த வரையிலும் சைக்காலஜிக்கலா நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த 2 நபர்கள் இருக்காங்க இல்லையா, மேரிட்டல் பாண்டுக்குள்ளார இருக்கக்கூடிய 2 நபர்களும் இவங்க ஈன்றெடுக்கக்கூடிய டிபெண்டன்ட் சில்ட்ரன். டிபெண்டன்ட் சில்ட்ரன் அப்படின்னா இவங்க இண்டிவிஜுவலா ஒரு ஃபேமிலியை உருவாக்கல. அப்ப இவங்க எல்லாருமே ஒரு இன்னர் சர்க்கிள்குள்ளார வருவாங்க. அடுத்ததாக இவங்க போகக்கூடியதுதான் எக்ஸ்டர்னல் சர்க்கிள். அப்ப இந்த 2 நபர்களுடைய அம்மா, அப்பா, அவங்களுடைய சிப்லிங்ஸ் எல்லாமே அந்த எக்ஸ்டர்னல் சர்க்கிள்குள்ளார வருவாங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது, நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கி வச்சிருப்போம், ஆபீஸுக்கு போறோம், பிசினஸ் நடத்துறோம், ஸ்கூலுக்கு போயிருப்போம், நம்மளுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாருமே எங்க வருவாங்க அப்படின்னா அந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள்குள்ளார வருவாங்க. சோ இன்னர் சர்க்கிள்குள்ளார ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் டிபெண்டன்ட் சில்ட்ரன், அதுக்கு வெளியில இவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, பிளட் டைஸ் எல்லாமே வரும். அதுக்கு அடுத்ததாக டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், நிறைய இடங்களுக்கு நம்ம போறோம் இல்லையா? சோ அடுத்ததாக இன்னொரு எக்ஸ்டர்னல் சர்க்கிள்ல இன்னும் டிஸ்டன்ஸா இருக்கக்கூடியவங்க, நம்ம எதர்ச்சியாக பார்க்கக்கூடியவங்க. இப்போ நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க, ஒரு ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், ஒரு மசூதிக்கோ, ஒரு சர்ச்சுக்கோ, கோவிலுக்கோ போகும்போது அங்க ஒரு சில நபர்களை நம்ம சந்திக்கிறோம். அப்ப அந்த மாதிரி பேங்க்குக்கு போகும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. சோ அந்த மாதிரியான நபர்கள் அந்த வட்டத்துக்குள்ளார வருவாங்க.
நம்மள சார்ந்து நம்ம ஊரை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள். இப்ப நம்ம வெளிநாட்டுக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, எந்த விதமான பந்தமும் கிடையாது. ஒரே நம்மள மாதிரி தமிழ் பேசுறாங்க, இல்ல இந்தியாவை சார்ந்த நபர், அப்போ ஒரு பந்தம் ஏற்படுது இல்லையா? அப்போ அது சொசைட்டி அண்ட் கலாச்சாரம் சார்ந்த ஒரு சர்க்கிளாக நம்ம பார்க்கிறோம். டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி கிளியரா? எனி டவுட்ஸ்? எஸ் மேம், கிளியர் மேம். ஓகே, இப்போ ஃபேமிலினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், ஃபேமிலியுடைய டைப்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம், சைக்கலாஜிக்கலா இந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய நபர்களை எத்தனை டிவிஷனா பிரிக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப முக்கியமா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி லைஃப் சைக்கிள் கிரைசிஸ் அண்ட் அடாப்டேஷன். அதாவது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன், ஒரு ஹியூமன் டெவலப்மெண்டல் ஸ்பேன் இருக்கு இல்லையா? சின்ன குழந்தையில இருந்து பர்த் டு டெத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்ஃபான்சி டு ஓல்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன குழந்தையா அந்த குழந்தை அம்மாவுடைய கருவுல உருவாகுது, அதுக்கப்புறமா இன்ஃபான்டா அதுக்கு பிறந்து வருது, அடுத்ததாக ஒவ்வொரு பருவம், early childhood, later childhood, adolescence, young adult age, middle age, old age அப்படின்னு ஒவ்வொரு பருவமும் நம்ம கடந்து போறோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இது நடக்குது. அதே மாதிரி ஒரு ஃபேமிலிக்கும் லைஃப் சைக்கிள் இருக்கு. ஃபேமிலினா நம்ம குறைஞ்சபட்சம் என்ன சொன்னோம், 2 நபர்கள், அம்மா அப்பா குழந்தைங்க. அப்ப இந்த நபர்களுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் ஆனது இருக்கு. அதுல ஒரு சில பிரச்சனைகள் உண்டாகுது, கிரைசிஸ். அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி கையாள்றது, நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட் டூல் வச்சு நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப நம்ம சைக்காலஜிக்குள்ளார ஃபேமிலி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கோம், ஒரு கிளினிக்கல் கேப்பை நம்ம பிரிட்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பேசிக்கான விஷயங்கள் அங்கங்க நம்ம தேவைப்படும் போது பேசலாம். இப்ப நம்ம அந்த சைக்காலஜிஸ்ட் மோடுக்குள்ளார அந்த கிளினிக்கல் கேப்பை நம்ம குறைக்கக்கூடிய வகையில வரும். இங்க என்ன, ஒரு ஃபேமிலியை நீங்க அனலைஸ் பண்ணணும், அசஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஃபேமிலியுடைய அந்த ட்ரெடிஷ்னலாக இவ்வளோ நாளா இருந்த பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபருக்கு பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒரு குழந்தை போன் அடிக்டா இருக்கு, அந்த குழந்தைக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சோ இந்த ட்ரெடிஷ்னல் வேல இருந்து ஃபேமிலி சைக்காலஜி நம்மள எங்க கொண்டுட்டு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி டைனமிக்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு குழந்தை அடிக்டா மாறுதுன்னா அதுக்கு மாரல் வேல்யூஸ் கம்மியா இருக்கு, அதுக்கு ஒழுங்கா வாழ தெரியல, அதனுடைய மாரல் பிஹேவியர்ல பிரச்சனை, அதனுடைய பிசிக்கல் ஆர் சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்ல பிரச்சனை அப்படின்றத தாண்டி ஃபேமிலி சைக்காலஜியோடைய ஃபோக்கஸ் இப்ப எங்க வந்திருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்த ஃபேமிலி டைனமிக்ஸையும் நாம புரிஞ்சுக்கணும். அது கப்பிளா இருக்காங்களா, ஃபேமிலியா இருக்காங்களா, ப்ராடர் என்வாயர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒருத்தவங்க வராங்க, என்னால இந்த மேரேஜ்ல என்னால இருக்க முடியல, ஐ கான்ட் அட்ஜஸ்ட் இன் திஸ் மேரிட்டல் லைஃப், எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஓகே, இப்ப ட்ரெடிஷனல் குரூப் அனாலிசிஸ் இந்த லெஃப்ட் சைட்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, நம்ம நிறைய வருடங்கள் பார்த்த விஷயம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஓகே இந்த நபருக்கு பிரச்சனை, இவங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல, இவங்களுக்கு பர்சனாலிட்டி இஷ்யூ, இவங்களுக்கு கோபம் நிறைய வருது, இவங்களுடைய விருப்பம், இவங்களுடைய வெறுப்பு அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலை சார்ந்துதான் நம்ம பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி பார்த்ததுனால அந்த நபருடைய நடத்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் நமக்கு தெரியாம போச்சு. ஒரு தனி நபரை நம்ம தனித்துவம் படுத்தி நம்ம பார்த்தோம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் நமக்கு தெரியாமல் போச்சு. இப்ப அந்த காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க வந்திருக்கோம், ஃபேமிலியுடைய டைனமிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் எனக்கு இந்த மேரிட்டல் லைஃப்ல வாழ முடியல, இவங்களுக்குன்னு தனித்துவமா பிரச்சனைகள் இருக்கும், அக்செப்டட். ஆனா அவங்க மட்டும் பிரச்சனையா இருப்பாங்களா? இப்ப ரிதன்யாவுடைய கேஸ் எடுத்துப்போம். அவங்க சூசைட் கமிட் பண்ணாங்க. ஏன் சூசைட் பண்ணாங்க? அவங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் கம்மி, அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் கம்மி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, இல்ல அதுக்கான தக்க ஆக்ஷன் எடுக்கல. ஒரு நபர் மேல மட்டும் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஃபேமிலி டைனமிக்ஸ் எப்படி இருந்திருக்கு, அம்மா அப்பா நிறைய பைசா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஊர்ல சமுதாயம் சார்ந்து ஒரு மரியாதை அங்கீகாரம் எல்லாம் இருக்கு. அதுல இருந்து அவங்க வெளியில வந்தாங்கன்னா, இப்பதான் ஆடம்பரமா ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு, இப்ப அந்த கல்யாணத்துல இருந்து அவங்க வெளியில வந்தாங்கன்னா அம்மா அப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோமே, நம்ம பொண்ணு இப்படி வாழா வெட்டியாயிடுச்சு, நம்ம 4 பேருக்கு என்ன நம்ம பதில் சொல்லுவோம், அவங்களுக்கு அந்த பிரச்சனையா இருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்லாஸ் ஃபேமிலியில நிறைய டௌரியோடைய டிமாண்ட்,
செக்ஷுவல் டார்ச்சர் ஃப்ரம் த ஹஸ்பண்ட், பிசிக்கல் டார்ச்சர், இமோஷனல் டார்ச்சர் ஃப்ரம் த இன்லாஸ், பினான்சியல் அண்ட் இமோஷனல் அபியூஸ் ஃப்ரம் த இன்லாஸ். இது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். இததான் நம்ம ஃபேமிலி டைனமிக்ஸ். இப்போ ஒரு நபரை சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியில சரியான ஒரு டைனமிக்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, ஒரு தேவைக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, பிளெக்சிபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாற்றம் இருக்குன்னா அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நம்ம விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறது ஒரே நபரா இருந்தாலும் பிரச்சனையாக அது மாறும். சோ அந்த டைனமிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஃபேமிலி சைக்காலஜிக்குள்ளார நம்ம பாக்குறோம். அதனுடைய முக்கியத்துவத்தை இங்க சொல்றாங்க. ஒரு நபர் மட்டும் பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கு, அவங்களுடைய பர்சனாலிட்டி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கல. ஒரு தனி நபரை நம்ம கார்னர் பண்றதை விட்டுட்டு, ஒரு நபர் அடிக்டா இருக்காங்க, சூசைடல் பிஹேவியர்ல இருக்காங்க, நிறைய கோபம் வருது. கோபம் எப்படி வருது? யாருன்னா ஒருத்தவங்க சீண்டனா தானே வருது. அப்ப சீண்டக்கூடியவங்களும் அங்க ட்ரிகரா அமைறாங்க. ஒருத்தருக்கு மட்டும் சொல்யூஷன், நீங்க ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பண்ணி அனுப்புறீங்க, தெரப்பி கொடுத்து அனுப்புறீங்க. ஆனா அவங்கள சீன்ற வகையில மத்த நபர்கள் பேசும்போது திரும்பவும் அது வரதானே செய்யும். ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஆனா அந்த காசிங் ஃபேக்டர் அப்படின்றது அங்க இருந்துகிட்டே இருக்கு. இந்த நபரை ஆஃப்டர் தெரப்பி, ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எப்படி கையாளணுங்கிறது அந்த ஃபேமிலிக்கு தெரியல அப்படின்னா திரும்பவும் பிரச்சனைகள் வருது. ஸோ ஃபேமிலி சைக்காலஜிக்குள்ளார நம்ம அந்த ஃபேமிலி டைனமிக்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவத்தை தரும். ப்ராப்ளம் உருவாகிறதே இந்த டைனமிக்ஸ்குள்ளார பிரச்சனை இருக்கிறதுனால மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஃபேமிலியை சார்ந்து நம்ம வாட் இஸ் ஃபேமிலி, டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி இதுவரையிலும் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி ஃபங்க்ஷனிங் அண்ட் டைனமிக்ஸ். இவ்வளவு நேரம் டைனமிக்ஸ் முக்கியம் அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன். ஃபேமிலி ஃபங்க்ஷனிங்னா என்ன? சாதாரணமா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் உங்ககிட்ட இருந்து டெஃபினேஷனோ கரெக்டான பதிலோ எதிர்பார்க்கல. உங்களுடைய புரிதலை ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி இதுன்னு போது அது அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர், அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன், பேசிக்கா எல்லாத்துக்கும் இல்ல இருந்தாலும் பேஸான ஒரு கோஆர்டினேஷன், அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர், இமோஷனல் ஃபீலிங், ஒரு அட்டாச்மெண்டோட இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்குது, சரியா? அந்த குழந்தைக்கு பேச தெரியாது, சின்ன குழந்தை, ஹைலி டிபெண்டன்ட். அந்த குழந்தையுடைய சேஃப்டி, அந்த குழந்தையுடைய சர்வைவல் நீட்ஸ் எதையுமே அதால தன்னால பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. இப்பதான் பிறந்திருக்கு குழந்தை. இப்ப அந்த ஃபேமிலி என்ன பண்ணுது? அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுது. சாப்பாடு, துணி, செக்யூரிட்டி, ஷெல்டர், அந்த குழந்தைய இமோஷனலா பாத்துக்கிறது, அந்த குழந்தை அழுதா அதை தாங்கிறது, அது செல்லம் கொஞ்சறது. சோ இங்க என்னன்னா, நம்ம பேசிக்கா இருக்கக்கூடிய சர்வைவல் நீட்ஸ், நம்ம சாப்பாடு, நம்ம துணிமணி, நம்ம உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமான அத்தனை விஷயங்களையும் ஃபேமிலி ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி அந்த குழந்தை வளர வளர, இப்ப சின்ன குழந்தையா இருக்குன்னா ஒரு மாதிரி இருக்கு நீட்ஸ். அந்த குழந்தைக்கு எல்லாமே என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கு, அம்மா தான் பார்க்க வேண்டியது இருக்கு, பர்சனல் ஹைஜீனை பார்க்க வேண்டியது இருக்கு, எல்லாத்தையுமே ஒரு கட்டம். அந்த கட்டத்துல இருந்து அந்த குழந்தை நகரும் போது அந்த நீட்ஸ் மாறுபடுது. குழந்தை என்ன செய்யுது? நானே சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு தள்ளுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நானே ட்ரெஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு அம்மாவை தள்ளுது. சோ அந்தந்த நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான தேவையான விஷயங்கள், அவங்க சுமூகமாக வாழ்றதுக்கு அந்த இமோஷனல் சப்போர்ட், பினான்சியல் சப்போர்ட் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்றது ஃபேமிலி தான். இததான் நம்ம ஃபேமிலியுடைய ஃபங்க்ஷனிங் அப்படின்னு பாக்குறோம். இப்போ ஒரு நல்ல ஃபங்க்ஷனிங்கான ஃபேமிலி அப்படின்னு நீங்க ஒரு சமுதாயத்துல எப்படி பாப்பீங்க? அம்மா அப்பா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து செய்வாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து செய்வாங்க, அம்மா அப்பா 2 பேரும் இணைஞ்சு அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து செய்வாங்க. குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா இல்ல அதால இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, இப்போ ஒரு தண்ணி கிளாஸை கொண்டுட்டு வந்தா தாமா, அந்த குழந்தையுடைய டியூட்டி என்ன? அம்மா அப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, ஒழுங்கா போய் ஸ்கூல்ல படிக்கணும். இது எல்லாமே ஃபேமிலியுடைய ஃபங்க்ஷனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சமுதாயத்துல ஒரு அங்கீகாரத்தோட, ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடோட யார் யார் என்னென்ன செய்யணும் அப்படின்றத செய்யறாங்க. இத ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்றோம். இத நம்ம பாக்குறோம். இத நான் எதனோட ஒப்பிடுறேன் அப்படின்னா, இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, சரியா? ஃப்ரிட்ஜுடைய வேலை என்ன? வைக்கிற பொருள் கெடாம பாத்துக்கிறது. போகாம இருக்கிறது. ஓகே.
பொருளை குளிர்ச்சி கொடுக்கறது, கூலிங் ஆர் கீப்பிங் யுவர் ஃபுட் ப்ரொடெக்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை உங்களால பார்க்க முடியுதா? இஸ் யுவர் ஃப்ரிட்ஜ் ஃபங்க்ஷனிங் ஆர் நாட்? வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் அது லைட் வச்சு இதாகதான் நான் ஃபீல் பண்ண முடியும். தொட்டா அதோட சில்னஸ், அந்த ப்ராடக்ட் அது சில்லா இருக்குது, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரிட்ஜ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு நீங்க சொல்ல முடியுமா, முடியாதா? அது அதுல இருக்கிற ப்ராடக்ட் கெட்டு போகாம இருக்கு, சில்னஸ் ஃபீல் ஆகுதுன்னா அது நல்லா ஒர்க் ஆகுதுன்ற கண்டிஷன் நம்ம போடுறோம். அந்த சில்னஸ பார்த்து, அந்த லைட்டை பார்த்து, உங்க ஃபுட் வந்து அப்படியே பிரிசர்வ்டா இருக்கிறத பார்த்து உங்களால சொல்ல முடியும் இட் இஸ் ஒர்க்கிங். கரெக்டா? அதே மாதிரி ஒரு ஃபேமிலியுடைய அறிகுறிகள் நம்ம பாக்குறோம் இல்லையா? எல்லாமே சீராக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்ம பாக்குறோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க, வீட்டுல அம்மா தேவையான விஷயங்கள், ட்ரெடிஷ்னலா பார்க்கக்கூடிய விஷயங்கள் வச்சுக்கோங்க, அவங்க வீட்டு வேலைகளை பாக்குறாங்க. இது எல்லாமே ஃபேமிலியுடைய ஃபங்க்ஷனிங் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ஃப்ரிட்ஜ்ல இந்த ஃபங்க்ஷனிங் நடக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளார மெஷின் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் தானே? எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு, லைக் கம்ப்ரெசர், கண்டென்சர், அந்த சுவிட்ச் முத கொண்டு அந்த எலக்ட்ரிக்கல் வயரிங், அதுக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸ், அது எல்லாமே ஒண்ணு சேர இயங்குறதுனால தானே உங்களால அந்த கூலிங்க வாங்க முடியுது ஃப்ரிட்ஜ் கிட்ட இருந்து. புரியுதா? எஸ் மேம். சோ ஃபங்க்ஷனிங் நம்மளால பார்க்க முடியும். ஒரு சில விஷயங்களை நம்ம இயல்பா செய்யறதுதான் ஃபேமிலியுடைய ஃபங்க்ஷனிங். ஆனா அதுக்கு பின்னாடி டைனமிக்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு. எப்படி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளார ஏதோ ஒரு மெஷினுக்குள்ளார சின்ன சின்ன விஷயங்கள் கோஆபரேட் பண்ணி ஒன்றை ஒன்று சார்ந்து அந்த இயல்பான ஒரு ஃபங்க்ஷனை வெளிப்படுத்துதோ, அதே மாதிரி நம்ம ஃபேமிலிஸ்குள்ளாரையும் இது நடக்குது. இப்ப அந்த ஃப்ரிட்ஜ்லயே ஒரு சின்ன பார்ட் பழுதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரிப்பேர் ஆயிடுச்சு, உங்களுக்கு கூலிங் வருமா? வராது. அதே மாதிரிதான் ஃபேமிலியுமே அந்த டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம கண்ணுக்கே தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. என்ன அந்த விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், லவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப மியூச்சுவல் லவ் தான் எப்படி தெரியுது? அம்மா அப்பாக்காக சாப்பாடு கட்டி வைக்கிறாங்க, ஐயோ அவருக்கு பசிக்குமே, இந்நேரத்துக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணுமே, அவருக்கு பிடிச்ச உணவு வேணுமே. இது என்ன? இது ஃபங்க்ஷனிங். நம்ம அந்த ஆக்ஷனை பாக்குறோம், அந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதுதான் டைனமிக்ஸ். அப்பா பக்கம் இருக்கக்கூடிய, அம்மாக்கு இருக்கக்கூடிய ஒரு கேர், அந்த புரிதல், குழந்தை பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கேர், அதுதான் ஃபங்க்ஷனிங் உடைய ரூபத்தை எடுக்குது. இப்போ இந்த டைனமிக்ஸ், இப்போ நம்ம எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளார ஒரு சின்ன பார்ட் பழுதாயிடுச்சுன்னா அதனுடைய ஃபங்க்ஷனிங்ல கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் தெரியும். ஏற்கனவே ஒர்க் ஆன மாதிரி அந்த ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகாது. அதே மாதிரிதான் ஃபேமிலியுடைய டைனமிக்ஸ்லயும் நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது வெளிப்படுத்தக்கூடிய ஃபங்க்ஷனிங்லயும் பிரச்சனை வரும். சமுதாயத்துல ஒரு அங்கீகாரத்தோட நம்மளால வாழ முடியாது. சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் வச்சுக்கோங்க. முதல் கட்டமாக நம்ம ஒரு மன அமைதியோட, செல்ஃபா ஒரு சந்தோஷத்தோட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு வாழ முடியாது. டைனமிக்ஸ் நம்ம அதை தான் சொல்றோம். பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க, அப்பா அம்மா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, குழந்தைங்களை நம்ம எப்படி பராமரிக்கிறோம், அது பின்னாடி என்ன மாதிரியான அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி சரி, இந்நாள் வரையிலும் அப்பா சம்பாதிச்சு எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்ப திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு முடியாம போகுது. இப்ப அம்மா என்ன பண்றாங்க? அந்த ரோலை எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலி இவ்வளவு நாள் வரையிலும் அவரால் முடிஞ்சது அவர் செஞ்சாரு. இனி நாம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? இப்ப என்னுடைய ரோல் என்ன? இந்த ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஹோம் மேக்கர், என்னுடைய ஹஸ்பண்ட் தான் ப்ரொவைடிங். இப்ப அவரால் ப்ரொவைட் பண்ண முடியல டியூ டு எனி ஸ்ட்ரெஸ், எனி சேலஞ்ச். நிறைய விஷயங்கள் மாறுது இல்லையா? நம்ம எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோலை அம்மா எடுக்கிறாங்க. அப்ப அந்த ரோலை எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு சில மாறுதல்களை அந்த ஃபேமிலி பாக்குது. ஸோ இதைதான் நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி பெரிய பெரிய மாற்றங்கள், பெரிய பெரிய தாக்கங்கள்ல தான் வெளிப்படுத்தணும்னு இல்லை. சின்ன சின்ன டெய்லி நமக்கு இருக்கும். அம்மாக்கு ஒரு தலைவலியா இருக்கலாம், டெய்லி சமைக்கக்கூடிய விஷயத்த சமைக்க முடியாமல் போயிருக்கலாம். அப்ப என்ன பண்றாங்க? ஓகே நாம மேனேஜ் பண்ணிக்கலாம். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட. ஆனா இதை நம்ம ஃபேமிலிஸ்குள்ளார பாக்குறோமா? பாக்குறது கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? தாக்கி பேசக்கூடிய ஒரு நிலையை தான் பாக்குறோம். இது கூட முடியாதா, திரும்பவும் உனக்கு ஆரம்பிச்சிருச்சா? இது டைனமிக்ஸ் உடைய பிரச்சனை.
இதை இன் டீடைல் தான் நம்ம இன்னும் பார்ப்போம். சோ ஃபேமிலி சைக்காலஜியை பொறுத்தவரையிலும் இந்த டைனமிக்ஸ் மேல ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மத்த நபர்களும் இதுக்குள்ளார வந்துடுறாங்க. ஒரு பொண்ணு டிவோர்ஸ் வேணும்னு வந்து நிக்குது. அந்த பொண்ணுடைய இஷ்யூ மட்டும் இல்ல, அவங்க இன்லாஸ் உடைய டார்ச்சரா இருக்கலாம், ஹஸ்பண்ட் இவளுக்காக ஸ்டாண்ட் எடுக்காததாக இருக்கலாம், இல்ல இந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் இவளை தூண்டி விட்டதாக இருக்கலாம். பல கோணங்கள் இருக்கு. அந்த கோணங்கள் பக்கம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தெளிவான ஒரு அதாவது அதுக்கு தெளிவான ஒரு சொல்யூஷனை நோக்கி நம்ம போகும்போதுதான் அங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லைன்னா இந்த முரண்பாடுகளுக்குள்ளாரே, இந்த சிக்கல்களுக்குள்ளாரே, ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளாரே தங்கி போயிடுறாங்க. இதுதான் விஷயம். ஓகே, அடுத்த கட்டமாக நம்ம என்ன பாக்குறோம்னா ஃபேமிலி லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? என்ன மாதிரியான டைனமிக்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த டைனமிக்ஸ் ஒவ்வொரு மாற்றத்தோட மாறிக்கிட்டே இருக்கும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அம்மாக்கும் பையனுக்கும் அப்படியே இணக்கம் இருக்கும், இன்டிமெசி. லைக் என்ன அப்படின்னா, அவ்வளோ பாசம், அவ்வளோ பந்தம், அந்த இணக்கம். என் பையன் என்ன கேட்காம ஒண்ணுமே பண்ண மாட்டான், என் பையன் அப்படின்னு, என்னுடைய அம்மா அப்படின்னு இருக்கும். இப்ப ஃபேமிலியில ஒரு லைஃப் சைக்கிள் வருது. என்ன, இது குழந்தையா இருந்தது, லைக் இன்ஃபேண்ட், சைல்டு, யங் அடல்ட், அது வரையிலும் ஓகே. இப்போ ஒரு நியூ டர்ன் வருது. இந்த குழந்தை இப்போ அடல்ட்டா மாறி ஒரு புது நபரை அந்த ஃபேமிலிக்குள்ளார கொண்டுட்டு வர்றாரு. இப்ப அந்த ஃபேமிலியுடைய லைஃப் சைக்கிள்ல ஒரு சேலஞ்ச் வருது. வரக்கூடிய நபரை தான் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாரா, ஒரு சேலஞ்சா பாக்குறோம். அங்க ஒரு தப்பாக போகுது. அந்த ஃபேமிலியுடைய டைனமிக்ஸ் ஃபுல்லா நெகட்டிவா மாறுது. இந்த நபர் வந்ததுனால என் பையன் என்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறான், என் பையன் ஃபுல்லா மாறிட்டான், இவன் என் பையனே கிடையாது, அவ சரியான ஒரு வில்லி, அவ நல்லவளே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகுது. இப்ப என்ன ஆகுது, இந்த பையன் இந்நாள் வரையிலும் என் அம்மா தான் எல்லாமே அப்படின்னு இருந்த ஒரு பையனுக்கு இப்ப புதுசா வந்த ரிலேஷன்ஷிப்பும் முக்கியம். ஏன்னா அங்க அந்த சைட்ல இருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். உன்னை நம்பிதானே நான் வந்திருக்கேன், உன்னை நம்பிதானே என் பேரண்ட்ஸ் என்ன இவ்வளவு நாளா உன்னை வளர்த்தா மாதிரி தானே என் அம்மா என்ன வளர்த்தா, அந்த ப்ரெஷர் இருக்கும். இப்ப இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய பையனுக்கு என்ன ஆகுது, ரெண்டு பக்கமும் அந்த மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடின்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ காமனா அந்த மாதிரி ஆயிடும். ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும், இங்கேயுமே டிமாண்ட், நீ மாறிட்ட, நீ என் பையனே இல்ல, இமோஷனல் கில்ட் ட்ரிப்பிங். அதே மாதிரி அங்கேயுமே இமோஷனல் கில்ட் ட்ரிப்பிங். என்ன நடக்கும், என்ன செய்யறதுனே தெரியாது, யாரை சூஸ் பண்றது, யாரை சூஸ் பண்ணாலும் பிரச்சனை. இது ஒரே ஒரு மாற்றம், அதை பத்தி நம்ம சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஒவ்வொரு மாற்றத்தை அந்த ஃபேமிலி பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு நபர் மேல ஒரு ஸ்டேஜ்ல ஏற்பட்ட மாற்றத்தை நான் சொல்றேன். அதாவது இந்த பையன் இருந்தா அந்த யங் அடல்ட் வரையிலும் அம்மாவுடைய செல்லமா இருந்தா, அம்மாவுக்கு நிறைய மரியாதையை கொடுத்துட்டு அந்த பாண்டிங் சீரா இருந்தது, ஹாப்பி ஃபேமிலியா இருந்தது. இப்போ இவனுடைய லைஃப் சைக்கிள்ல ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம், ஒரு புது நபர் வந்திருக்காங்க. அப்ப அது ஒரு தாக்கத்தை அந்த ஃபேமிலிக்குள்ளார உருவாக்கி இருக்கு. நான் பேசுறது ஒரு நபரை பத்தி, ஒரு சேலஞ்ச பத்தி. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஃபேமிலிக்குள்ளார 4 நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பையனுடைய அம்மா அப்பாவும் இருக்காங்க, இந்த பையனுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அந்த ஃபுல் ஃபேமிலியிலயுமே அந்த ஒரு லைஃப் சைக்கிள்ல ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட், ஒவ்வொரு வகையில அவங்களுக்கு அது அந்த சேலஞ்ச் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அம்மா அப்பா எங்க போயிருப்பாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க இல்லையா, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க, லேட்டர் மிடில் அடல்ட்ஹுட் ஆர் ஓல்ட் ஏஜுக்கு போயிருப்பாங்க. இவ்வளோ நாளா நான் செஞ்ச பையன், இவ்வளோ விஷயங்களை நான் கான்ட்ரிபியூட் பண்ணேன், பைசாவா நினைக்கல, எல்லா விஷயங்களையும் செலவு பண்ணேன், என்னுடைய எனர்ஜி, என் குழந்தை என்ன பாத்துப்பான் அப்படின்னு நினைச்சேன், இன்னைக்கு அவளுக்காக பறிஞ்சு பேசிட்டான். சோ அவங்களுடைய நிலையில இருந்து அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, எங்களுக்கு யாருமே கிடையாது. இப்ப இவரு ஒரு யங் அடல்ட்டா இருக்காரு, புது ஃபேமிலியை உருவாக்க போறாரு, இவரை நம்பி ஒரு நியூ மெம்பர், நியூ அடிஷன் டு த ஃபேமிலி, அடுத்ததாக நியூ குழந்தைங்க உருவாக போகுது. சோ இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் மேல இருக்கு. அந்த ப்ரெஷர், பிசிக்கலான ப்ரெஷர், பினான்சியலான ப்ரெஷர் அண்ட் சைக்கலாஜிக்கலியும் என்ன, ஒரு ஹாப்பியான ஒரு சூழ்நிலையை இருந்தாதான் நாமளும் அங்க ஹாப்பியா இருக்க முடியும். அதே மாதிரி அந்த சிப்ளிங், இப்ப சிப்ளிங்குமே என்ன, ஒரு அந்த அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே ஒரு மனசுல என்ன இருக்கும், நம்ம அம்மா அப்பா இப்படிதான் ஆயிடுமோ, ஒரு பயஸ் இருக்கும் இல்லையா, இவங்க இப்படிதான் பிரிஞ்சு போயிடுவாங்களா, இப்படிதான் இருக்குமா, என்ன ஆகும் என்னுடைய பேரண்ட்ஸ், நானும் இப்படி போயிட்டேனே வெளியில, என்ன ஆவாங்க, இந்த புது நபர் தான் நம்ம டார்கெட் பண்ணணுமா, இவளாதான் எல்லா பிரச்சனையுமா.
சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அந்தந்த ஸ்டேஜ்ல ஒவ்வொரு நபர் மேல உருவாகுது. சோ என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்குங்கிறத டீடைலா பாத்திரலாம். ஸ்டேஜ் 0 அப்படின்னு சொல்லும் போது இந்த நபர், இந்த யங் அடல்ட் இருந்தார் இல்லையா, சிங்கிளா இருந்தார். சிங்கிளா இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபேமிலியோடைய சப்போர்ட். அதே மாதிரி அந்த பொண்ணுடைய சைடுமே எல்லாமே அவங்க ஃபேமிலி பாத்துக்குச்சு. இந்த பொண்ணுக்கு என்ன வேணும், அந்த இமோஷனல் செக்யூரிட்டியா இருக்கலாம், பினான்சியலா இருக்கலாம், அவளுக்கு ஷெல்டர் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, பிசிக்கலா ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது, எல்லா விஷயங்களும் அந்த ஃபேமிலி 2 பேருக்குமே பாத்துட்டாங்க. இப்போ அந்த ஃபேமிலிஸ்ல இருந்து இந்த 2 நபர்கள் என்ன ஆறாங்க? டிஸ்கனெக்ட் ஆறாங்க. they disconnect from the family they belong to. அதுக்கப்புறம் என்ன ஆறாங்க? கனெக்ட் ஆறாங்க. இந்த 2 நபர்கள் கனெக்ட் ஆறாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் ஐடென்டிட்டி, ஒரு புது ஃபேமிலியை உருவாக்குறாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு தனித்துவமான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. இந்த ஃபேமிலியை நான் தான் இயக்கணும். யாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் இங்க என்ன, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு இண்டிபெண்டன்சி இங்க உருவாகுது. இவர் ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா மாறுறாங்க, இவங்களுமே ஒரு நிகரான ஹெட்டா மாறுறாங்க. இவங்களை நம்பி வர குழந்தைங்களுக்கு இப்ப என்னென்ன இவங்க வாங்கிக்கிட்டு இருந்தாங்களோ இவங்க ஃபேமிலிஸ்ல இருந்து அதை ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்களாக இவங்க மாறணும். அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட், அவங்களுடைய சைக்கலாஜிக்கல், சோசியல் டெவலப்மெண்ட், இன்னும் என் பையனாவே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அங்க வேஸ்டா போகுது. புரியுதா? மாறிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அங்க மாறிதானே ஆகணும். ஏன்னா அந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கம்பெனி இருக்கு. ஒரு கம்பெனில ஒரு சபார்டினேட் போஸ்ட், ஒரு ஜூனியர் போஸ்டுக்கு நான் போய் சேர்றேன். அங்க என்னுடைய டாப்ல இருக்கக்கூடிய என்னுடைய சுப்பீரியர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நான் வேலையை செய்யறேன். நீ அதை பண்ணு, உடனே செஞ்சிருவேன். நீ இப்படி பண்ணு, நான் உடனே செஞ்சிருவேன். இப்ப எனக்கு அந்த கம்பெனில ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன் கிடைச்சிருக்கு. இப்ப நான் அதே ஆட்டிடியூட்ல இருக்க முடியுமா? ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நானா அதை கேட்டு செய்யக்கூடிய அதே மனப்பான்மையில அதே ஆட்டிடியூட்ல இருந்தேன்னா அது சரி வருமா? இப்ப என்னுடைய போஸ்ட், நான் டெவலப் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் என்ன டிமாண்ட் பண்ணுது? ஐ ஷுட் பி அத்தாரிட்டேட்டிவ். நான் அந்த நபர்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? டைரக்ஷன் சொல்ல வேண்டியது இருக்கு, நான் லீட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த இடத்துல என்ன யாராவது லீட் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா அது சரியாகாது. சோ அந்த ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அங்க மாற்றம் தேவைப்படுது. பல நபர்கள் அந்த மாற்றத்தை ஏத்துக்கிறதே கிடையாது. அந்த மாற்றத்தை பார்த்து அப்படியே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயோ மாறிட்டாங்க, முன்ன மாதிரி இல்ல, நான் இப்படி மாறுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. மாற்றம் அங்க அவசியமானதாக இருக்கு. அந்த மாற்றம் வரணும், அது சீராக போகணும், யாரையும் காயப்படுத்தக்கூடிய வகையில இருக்கக்கூடாது. சோ ஓகே, சோ இங்க சிங்கிள்ஹுட்ல இந்த டிஸ்கனெக்ட் அண்ட் ரீகனெக்ட் அப்படின்றது நடக்குது. ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபேமிலியை இவங்க உருவாக்குறாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு புது நபரை ஃபேமிலிக்குள்ளார கொண்டுட்டு வராங்களா, ஒரு ஃபேமிலியை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்நாள் வரையிலும் இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான விருப்பங்கள், வெறுப்புகள் இருக்கும். எனக்கு இது பிடிக்காது, என் கபட்ல யாரும் துணியை வச்சா பிடிக்காது, என் கபட்ல இப்படிதான் இருக்கணும். இவங்க ஆஸ் அன் இண்டிவிஜுவலா ஒரு சில விஷயங்கள் இருந்தது தனி நபரா இருக்கும் போது. இப்ப புது நபர் வீட்டுக்குள்ளார வராங்க. அப்ப அந்த நபருக்கும் என்ன தேவைப்படுது? அவங்களுக்குமே ஒரு செட் ஆஃப் அந்த விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கும். இப்ப இந்த 2 நபர்களும் முடிந்த வரையிலும் அட்ஜஸ்ட் பண்றாங்க. ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்குறாங்க. இந்த விஷயங்கள் என்னால விட்டு கொடுக்க முடியும். ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய ஐடென்டிட்டியை தொலைச்சிடுறது கிடையாது, அவங்க செல்ஃப மறந்துடுறது கிடையாது. அங்க என்ன பண்றாங்க, இவங்க யாருங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்னென்ன விஷயங்கள் என்னால விட்டு கொடுக்க முடியும் அதை விட்டு கொடுக்குறேன். ஒரு சில விஷயங்கள் என்னால விட்டு கொடுக்க முடியாது, இது எனக்கு ரொம்ப முக்கியம், அதை நீங்க விட்டு கொடுங்க. சோ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மியூச்சுவல் நெகோசியேஷன். பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன்ஸ் நடக்குது. பிரச்சனை எங்க வருதுன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன் நம்ம சமுதாயம், நம்ம கலாச்சாரம் பொறுத்தவரையிலும் ஒரு நபர் மேலேயே அது திணிக்கப்படுது. ஒண்ணு சின்னவங்களா இருக்கீங்களா, நீங்க தான் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணணும், பெரியவங்க நாங்க அப்படிதான் பேசுவோம், இந்த மாதிரி இருக்கு. இப்ப நியூவா ஒரு ஃபேமிலிய பையன் உருவாக்கி இருக்கானே, அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும், அந்த ஃபேமிலியை அவன் நர்ச்சர் பண்ணட்டும், நம்ம வாழ்ந்த மாதிரி அவனும் நல்லா வாழட்டும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, அந்த பிளெக்சிபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி அந்த ரிலேஷனுக்கு ஏத்த மாதிரி பெரியவங்களுக்கும் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த 2 நபர்கள் இருக்காங்க இல்லையா, இதுல ஜெண்டர் கேப் நம்ம பேசுறோம். நம்ம சமுதாயத்துல ஆணாதிக்கம்,
சில சமுதாயங்கள்ல பெண்ணாதிக்கம், எதுவாக இருந்தாலும் தப்புதான். இங்க நாம மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள், நீங்களும் மனிதன் தான், நானும் மனிதர் தான். அப்ப 2 பேருக்குமே ஒரு சில தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது, கான்ட்ரிபியூட் பண்றது வித் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட் எல்லாமே இங்க தேவை. ஆனா நம்ம பல ஃபேமிலிஸ்ல என்ன பாக்குறோம், ஒருத்தர் கிட்ட மட்டும் அந்த திணிப்பு, நீதான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நீதான் இது எல்லாத்தையுமே அப்படின்னு ஒருத்தர் கிட்ட, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அது நடக்கும்போது அது தப்பு. அந்த ஃபேமிலியில ஒரு டர்புலன்ஸ் ஏற்படுது, ஒரு சிதைவு ஏற்படுது. அது ஒரு நிதான தன்மையோட இயங்குறது கிடையாது. ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபேமிலி ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நினைப்பாங்க, இப்ப எப்ப முடிச்சிட்டு போனா வீட்டுல என்ன சொல்லுவாங்க, மத்த நபர்கள், ஊர் என்ன பேசும், சமுதாயம் என்ன பேசும், குழந்தைங்களுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, பொருளாதாரத்துக்காக நான் என்ன பண்ணுவேன், அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது சகிக்க முடியாத ஒரு கொடுமையாக மாறுது. சகிக்க முடியாத ஒரு மனநிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. இல்ல இதுக்கு மேல என்னால முடியாது, நான் எவ்வளவு சகிச்சு பார்த்துட்டேன். சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஏற்கனவே ஸ்டார்டிங்லயே ஒரு நபரை மட்டும் தாக்குறது இல்ல அந்த மனநிலைக்கு தள்ளுறது சரியான விஷயமாக இருக்காது. வெளியோட்டமா பார்க்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அந்த பொண்ணுதான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறல்ல, சைலண்டா தானே போயிட்டு இருக்கா, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த டைனமிக்ஸ் சரியான ஒரு டைனமிக்ஸ் இல்ல. லேட்டர் ஆன் அது ஃபங்க்ஷனிங்ல பாதிப்பை உண்டு பண்ணும். தென் என்லார்ஜிங் த ஃபேமிலி. இப்ப இந்த நபர்களை நம்பி புது குழந்தைங்க, புது நபர்கள் வராங்க இல்லையா, அப்ப அதுக்கேத்த மாதிரி என்ன இருக்கணும், இப்ப இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிற வரையிலும் எல்லாமே இவங்க போக்கஸ்டா இருந்தது. குடும்பத்துல ஒரு குழந்தை வந்ததுமே மனநிலை எப்படி மாறும், குழந்தைதான் எல்லாம். அந்த குழந்தைக்கு ஏசி ஒத்துக்காது, இவங்க ஏசி இல்லாம இருக்கவே மாட்டாங்க, ஏசி ஆஃப் பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு இந்த சாப்பாடு ஒத்துக்காது, சோ அம்மா இந்த சாப்பாடு எல்லாம் விட்டுறணும். ஃபீடிங் மதர்ஸ் எவ்வளவோ தனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட முடியாது, தனக்கு வேணுங்கிற நேரத்துல தூங்க முடியாது. அந்த குழந்தை எந்திரிச்சிருக்குன்னா அந்த குழந்தைக்கு நம்ம கேட்டர் பண்ணியே ஆகணும், அதனுடைய தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சே ஆகணும். சோ அந்த மாதிரி ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உருவாகுது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு ஏத்த மாதிரி சேலஞ்சஸ், ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்கும். அதை எப்படி நம்ம தணிக்கிறது, அண்ட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு சில பவுண்டரிஸும் நம்ம போட வேண்டியது இருக்கு. ஃபேமிலி சைக்காலஜியை பொறுத்த வரையிலும் பவுண்டரினா அது என்ன பெரிய ஒரு விஷயமா வியப்பா நம்ம பாக்குறோம். இது முக்கியமா, இது தேவையா, இந்த பவுண்டரிஸ் எல்லாம் நமக்கு தேவையா? பவுண்டரினா நம்ம ஒரு நபரை தள்ளி விட்டுறோம் இல்லையா, அது நான் சரியில்லையே. நம்ம நல்ல இணக்கமா இருக்கணும். இணக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சில நபர்களை உங்களுடைய பிரைவேட் ஸ்பேஸ நீங்க இன்வைட் பண்ண விடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இந்த 2 நபர்கள் நம்ம பார்த்தோம், ஃபேமிலி உருவாகிறது பிளட் டை அண்ட் த இமோஷனல், அதாவது இந்த லீகல் பாண்ட்னால. இப்போ அம்மா குழந்தை இருக்கு அப்படின்னா அங்க பிளட் டை இருக்கு, என்னதான் இருந்தாலும் அந்த ரத்த பந்தம் இருக்கும், அந்த பாசம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க, இவ்வளவு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த 2 நபர்களுக்கு ஒரு இமோஷனல் பந்தம், ஒரு பிசிக்கல் இன்டிமெசி, ஒரு இமோஷனல் இன்டிமெசி உருவாகி இருக்கு, எந்த ரத்த பந்தமும் கிடையாது. இப்ப இந்த இன்டிமெசி தான் ஒரு கனெக்டை இவங்களுக்குள்ளார வச்சிருக்கு. ஒரு சில விஷயங்கள் மேல கீழே இங்கேயும் நடக்குது, ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க, தப்பா நடக்குது, பிடிக்கல. ஆனாலும் அந்த இன்டிமெசி காரணமாக என்ன பண்ணுவோம், ஒரு சில விஷயங்களை மன்னிச்சு அந்த பிளெக்சிபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பந்தம் யார் ஷேர் பண்ணியிருக்கா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் இந்த ஒய்ஃப பத்தி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க அம்மாக்கு எப்படி இருக்கும், ஏன் பையன் ஒரு பயஸ் இருக்கா, ஏன்னா ரத்த பந்தம் இருக்கு. இப்ப சொன்ன கம்ப்ளைண்ட் பண்ண நபர் அவங்களுக்கு யாரும் கிடையாது, ரத்த பந்தம் கிடையாது, அங்க ஒரு இமோஷனல் இன்டிமெசியும் கிடையாது. அங்க ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, என் பையனுடைய வைஃப், அவ்வளவுதான். இப்ப இந்த விஷயங்கள் வெளியில போகும்போது நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கோபம் வரும், அவங்களுக்கு பயஸ் வரும், என் பையனை போய் இப்படி டார்ச்சர் பண்றாளா அப்படின்ற வெறுப்பு வரும். அதை நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி, நீங்க பாக்குற மாதிரி, நீங்க மன்னிக்கிற மாதிரி அவங்க மன்னிக்க முடியாது. இது பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி சேம். இப்ப ஹஸ்பண்ட் கொண்டுட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்கல்ல, அதே மாதிரி ஒய்ஃபும் கொண்டுட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. இப்ப மதர் இன் லாவும் சன் இன் லாவும் அந்த பாண்டை ஷேர் பண்ணல, ஏன் பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட் தான் அங்க ஏற்படும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் அந்த பவுண்டரிக்குள்ளாரையே இருக்கிறது நல்லது.
பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சில அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார நடக்கக்கூடிய டெய்லி விஷயங்கள். அம்மா அவர் அது செய்ய மாட்டேங்கிறாரு, அம்மா இது செய்ய மாட்டேங்கிறாரு, அம்மா என்னை இப்படி பண்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்களே அந்த பவுண்டரிக்குள்ளார பேசி தீர்த்துக்கலாம். இது வெளியில போகும்போது அது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறுது. ஆனா ரிதன்யா கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? அபியூஸ் நடக்குது, வயலன்ஸ் நடக்குது, டார்ச்சர் இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? இப்ப டார்ச்சர்லாம் நம்ம சாதாரணமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். I'm literally meaning the abuse, physical and sexual abuse நடக்குது, அங்க வந்து வயலன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அது நீங்க அந்த பவுண்டரிக்குள்ளார மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், சின்ன சின்ன அந்த கான்ஃபிளிக்ஸ், முரண்பாடுகள், அதை கொண்டுட்டு போய் அது பெரிய விஷயமா பேசுறதுனால அங்க இருந்து ஒரு ட்ரிகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதை ஏத்துக்கிற மாதிரி உங்க ஃபேமிலிஸ், எக்ஸ்டர்னல் ஃபேமிலிஸ் அதை ஏத்துக்காது. முடிந்த வரையிலும் அந்த பவுண்டரிக்குள்ளார வைக்கிறது தான் கரெக்ட். நீங்க எடுத்துட்டு போகல, யாரோ ஒருத்தவங்க வராங்க, அது பொண்ணுடைய அம்மாவோ பையனுடைய அம்மாவோ அக்காவோ யாரோ ஒருத்தவங்க வராங்க, என்னது அவர் அப்படி பண்றாரு, என்னது அவ அப்படி பண்றா, யூ நீட் டு கீப் அப் த பவுண்டரி. நாங்க பாத்துக்கிறோம், எதுனா பிரச்சனைனா நாங்க டிஸ்கஸ் பண்றோம். அவங்கள உதாசீனப்படுத்தணும், அவங்கள திட்டணும், அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பணும்னு சொல்ல வரல. ஒரு பவுண்டரி, இது எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய பிரச்சனை, இது எங்க ஃபேமிலியுடைய பிரச்சனை. எதுனா கைடன்ஸ் தேவைன்னா we will come to you. We are happy that you are here for us. ஆனா இதை நாம இங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். I think we can manage it for now அப்படின்ற மாதிரி நீங்க அங்க ஒரு பவுண்டரிய போட வேண்டிய அவசியம் இருக்கு. சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெவலப்பிங் த ஃபேமிலி. சோ குழந்தைங்களை நம்ம வந்து வளர்க்கும் போது எல்லா விஷயங்களும் மாறுது. நம்மளுடைய ப்ரிஃபரன்சஸ் மாறுது, நம்மளுடைய வீடு ஸ்ட்ரக்சர், அந்த விஷயங்கள் மாறுது. சோ இது எல்லாமே அந்த லைஃப் சைக்கிள்க்கு ஏத்த மாதிரி அங்க ஒரு ஸ்ட்ரெஸ் வரலாம், அங்க ஒரு சில மாற்றங்கள் தேவைப்படலாம், பிசிக்கலா, சைக்கலாஜிக்கலா, சோசியலா. மேஜர் ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? பேரண்டிங் மேல இருக்கும் இந்த விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் 4ல என்கரேஜிங் இண்டிபெண்டன்ஸ். இந்த பவுண்டரிஸ் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன இண்டிபெண்டா இயங்க ஆரம்பிக்கிறோம். இந்த 2 நபர்கள் இருந்தாங்க இல்லையா, ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ண நபர்கள் டிஸ்கனெக்ட் ஆகி ரீகனெக்ட் ஆனாங்க, ஃபேமிலியை உருவாக்குனாங்க, ஃபேமிலி பெருசாச்சு, ஒரு சில பவுண்டரிஸ் அதுக்கு ஏத்த மாதிரி போட்டாங்க, அந்த ஃபேமிலியை அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, சீர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்க அந்த ஃபேமிலியில ஒரு இண்டிபெண்டன்ஸ், நான் ஆஸ் அ பேரண்டா எனக்கு ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்கிறது, என் பிள்ளையை நான் எங்க கட்டி கொடுக்கணும், என் பிள்ளைய எங்க படிக்க வைக்கணும், என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு என்ன தேவை. இன்னுமே நான் வந்து சின்ன குழந்தையில நான் அம்மா சொல்ல பேச்சுதான் கேட்டு செஞ்சேன். இப்பவுமே நான் வந்து அம்மா என் குழந்தை வந்து என்ன அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் செய்ய சொல்றா, செய்யட்டுமா, இததான் பவுண்டரின்னு நம்ம சொல்றோம். நவ் யூ ஆர் இண்டிபெண்டன்ட். நீங்க கைடன்ஸ் கேட்கறது தப்பு இல்ல, ஆனா பெர்மிஷன் கேட்கறது தப்பு. அப்ப நீங்க உங்க ஃபேமிலிக்கு ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா அங்க இருக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி சேம் கோஸ் ஃபார் த விமென் ஆல்சோ. விமெனுக்கு மட்டும் இங்க வந்து இது கிடையாது, இதுல எந்த ஜெண்டர் பயஸுமே கிடையாது. 2 பேருக்குமே நிகரான ஒரு விஷயம் தான் நம்ம இங்க பாக்குறோம். சோ வேற என்ன ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ் இருக்கும்? இங்க ஒரு ஏஜிங் ரிலேட்டிவ் இருப்பாங்க, அதாவது அம்மா அப்பாவுக்கு வயசாயிட்டு இருக்கும், அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு சில பணிவடைகள் இந்நாள் வரையிலும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கே சப்போர்ட் தேவைப்படலாம். குழந்தைங்க கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் ஆயிருப்பாங்க, அங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். ஆனாலும் விடலை பருவத்துல இருக்காங்கன்னா அதுவும் பக்கு பக்குன்னு இருக்கும். சோ இங்க ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டா இயங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பவுண்டரிஸ்க்கு இணங்க அந்த ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஒரு என்கரேஜிங் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். தென் லான்ச்சிங் த சில்ட்ரன். குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, இப்ப இவங்க இண்டிபெண்டான ஃபேமிலிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு இண்டிபெண்டான கரியருக்கோ இல்ல இண்டிபெண்டா இவங்க ஃபேமிலிய உருவாக்குறதுக்கோ அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுடைய ரோல் இங்க மாறுது. இவங்க இண்டிபெண்டன்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொஞ்சம் சைட்லைன் ஆகணும், அவங்களுக்கு அந்த தளத்தை கொடுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, அவங்களுடைய டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம். ஆனா அங்க திணிப்பு இருக்குது, அங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பிரச்சனை வருது. சோ குழந்தைங்களை நம்ம இண்டிபெண்டன்ட் வேர்ல்டுக்கு நம்ம சப்போர்ட்டோட லான்ச் பண்றோம். they are getting into their independent world. ஒரு கரியர் ஓரியன்டா போறாங்க, இதுதான் டிசைட் பண்றாங்க, இந்த நபரோட தான் நான் என் வாழ்க்கைய வந்து தொடங்க போறேன் அப்படின்ற மாதிரி போக்குது. இப்ப இந்த நபர்கள் ஆஃப்டர் லான்ச்சிங் த சில்ட்ரன் அவங்க இண்டிபெண்டன்ட் லைஃப் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்ததாக இவங்க என்ன ஆறாங்க? அகெயின் அந்த சிங்கிள் ஹுட்ல இருந்து ஒரு ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கல்ல, டிஸ்கனெக்ட் அண்ட் ரீகனெக்ட். இப்போ இத்தனை வருஷங்கள் என் குழந்தைதான் அப்படின்னு வாழ்ந்த நபர்கள்
புதுசா ஒரு ஸ்டேஜ் உருவாகுது. இந்த நபர்கள் அந்த ஹனிமூன் ஃபேஸ்ல இருந்த மாதிரி 2 நபர்களாக திரும்பவும் மாறுறாங்க. எனக்கு நான் உங்களுக்கு நான் அப்படின்ற மாதிரி, லைக் எனக்கு நீங்க உங்களுக்கு நான் அப்படின்ற மாதிரி அது மாறுது. போஸ்ட் லான்ச்சிங் த சில்ட்ரன் நிறைய சேஞ்சஸ் இங்கேயுமே வருது. அந்த மேரிட்டல் பாண்டுக்குள்ளார ஒரு சேஞ்ச். ஏன்னா பேசுறதுன்னா கூட நம்ம என்ன செய்வோம், அப்பாட்ட சொல்லு, டைரக்டா பேசிக்க மாட்டோம். குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அது பேச பழகுனதுக்கு அப்புறமா என்ன ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னாலும் அப்பா கிட்ட கேளு, அப்பா என்ன சொல்றாரு, இப்படிதான் பல குடும்பங்கள்ல பேச்சு போகும். இப்ப அந்த குழந்தை அந்த வீட்டுல இல்ல, கரியருக்காகவோ கல்யாணம் ஆகியோ அந்த குழந்தை தன்னுடைய இண்டிபெண்டன்ட் லைஃப பாத்துக்கிட்டு போயிடுச்சு. இப்ப இந்த நபர்கள் மீண்டும் ரீகனெக்ட் ஆறாங்க. அதே மாதிரி என்ன, இவங்களுக்கு ஒரு சில மிட் லைஃப் கெரியர் சேலஞ்சஸ், அந்த கெரியர்ல இருந்து இப்ப நாமளே பாக்குறோம் இல்லையா, நிறைய நபர்கள் ஏஐ தாக்கத்துல வேலை இல்லாம போறாங்க. நிறைய விஷயங்கள் இப்ப உழைச்சு கான்ட்ரிபியூட் பண்ண நபர் இப்ப ஓஞ்சு உட்கார்ந்து இருக்காரு, ஒரு ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. ஹெல்த் இஷ்யூஸ் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். சோ இது எல்லாமே ஸ்டேஜ் 6ல நம்ம பாக்குறோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்டேஜ் 7ல ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். மரணத்துக்கான ஒரு பயம், மார்பிடிட்டி மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்பிடிட்டினா சிக்னஸ் ரேட் நிறைய கூடிடும். நம்ம உலகத்தை நம்ம இப்ப சினாரியோ எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டயபிட்டிஸ், சொத்து இருக்கோ இல்லையோ எல்லாருக்குமே டயபிட்டிஸ், பிளட் பிரஷர், எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஸ்கின்னில ஸ்டோன் இருக்கு, அங்க கொஞ்சம் கால் பிளாடர்ல பிரச்சனை, எல்லாருக்குமே எல்லா வகையான விஷயங்களும் இருக்கதான் செய்யுது. ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு 2-3 இது நம்ம பாத்துடுறோம் மார்பிடிட்டி. அதே மாதிரி மார்டாலிட்டினா டெத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரணத்துக்கான ஒரு பயம், அந்த விஷயத்த அக்செப்ட் பண்றது. இனி ஒண்ணும் இல்ல, நம்ம இதை நோக்கிதான் பயணிச்சுட்டு இருக்கோம், பெருசா சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, எவ்வளவு எங்களால பண்ண முடிஞ்சதோ நம்ம பண்ணிட்டோம். ஒரு சில பேருக்கு நான் அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், அந்த நபரை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா சூப்பரா வாழ்ந்திருக்கலாம், அந்த பிசினஸ் நான் தொடங்கி இருந்தேன்னா அப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும். நிறைய இந்த மாதிரி பாஸ் ரிக்ரெட்ஸ், அது ஏற்படுத்தக்கூடிய சைக்கலாஜிக்கலான விஷயங்கள். குழந்தைங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இமோஷனல் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. கொடுக்காத பட்ஜெட்ல அங்கேயுமே ஒரு ஹாலோனஸ், என்ன வாழ்க்கை இது, நமக்கு நீ யார் இருக்கா, வாழ்க்கை ஃபுல்லா நான் இவங்களுக்காக அர்ப்பணிச்சிட்டேன், இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல, மரணத்தை நோக்கின ஒரு பயணமாக அது மாறுது. சோ ஃபேமிலியுடைய லைஃப் சைக்கிள் புரியுதா? இப்ப ஒரு நபருக்கு இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது இன்னொரு நபருக்கும் அது என்னவா இருக்கும், அவங்களுடைய ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜா இருக்கும். அவங்களுமே ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருப்பாங்க, அதை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எஸ் மேம். தூக்கம் வருதா? இல்ல மேம். சரி, ஓகே. சோ இப்ப நம்ம இத ஹெலிக்ஸா பாக்குறோம் இல்லையா, இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ நம்ம இப்படி பாக்கல. இப்ப எல்லாரும் இப்படி சொல்றாங்கல்ல, இந்த ஸ்டைல்ல பாக்கல, நம்ம ஒரு ஹெலிக்ஸா பாக்குறோம். இப்படின்னு மேல போகுது பாருங்க, ஃப்ளோர் பை ஃப்ளோர் அது மேல போறத பாக்குறோம். ஏன் அது அப்படி பாக்குறோம் அப்படின்னா, இப்ப சிங்கிள்ஹுட், அதாவது நீங்க இண்டிவிஜுவலா ஒரு சில விஷயங்கள், அந்த அனுபவங்கள், அதை நீங்க கொண்டுட்டு போய் ஃபேமிலியில அந்த ஸ்டேஜ் 1ல போடுறீங்க. ஸ்டேஜ் 1ல கிடைச்ச அனுபவங்கள் ஸ்டேஜ் 2ல கொண்டுட்டு போய் போடுறீங்க. ஸ்டேஜ் 2ல கிடைச்ச அனுபவங்கள் ஸ்டேஜ் 3க்கு போகுது. சோ இது அப்படியே நீங்க கேரி பண்ணிக்கிட்டு தான் போறீங்க. சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா எப்படி அன்னோன்யமா இருந்தாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அந்த அனுபவங்களை கொண்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த ஃபேமிலி லைஃப்ல வரும்போது அதை நம்ம ஈடுபடுத்துறோம். நம்ம ஸ்பௌஸை ரெஸ்பெக்ட் பண்றதா இருக்கலாம், நம்ம பேசுறதா இருக்கலாம், அஃபெக்ஷன் காட்டுறதா இருக்கலாம். அங்க நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனா இப்ப அவங்க மாறிதானே இருக்காங்க மேம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க அந்த பிரச்சனையை பார்த்திருப்பாங்க, உணர்ந்திருப்பாங்க. சே, நம்ம அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான கஷ்டம் நமக்கு இருக்கக்கூடாது, நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணும். அதுவுமே அந்த அந்த லைஃப்ல இருந்து கிடைச்ச ஒரு படிப்பினை தான். சோ அதனாலதான் நம்ம ஒரு ஹெலிக்ஸ் ரூபத்துல நம்ம இதை பாக்குறோம். ஓகே, சோ இப்போ கம்மிங் டு த மேஜர் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ விஷயங்கள் இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஸ்டேஜஸ்ல நிறைய தாக்கங்கள், இன்ஃப்ளூயன்சஸ் ஏற்படுது இல்லையா? எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்ம எப்படி பாக்குறோம், ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத பாக்குறோம். இந்த ஒரு ஆரோ இருக்கு பாத்தீங்களா, ப்ளூ கலர் ஆரோ இப்படின்னு இருக்கு பாருங்க, ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி வெர்டிகல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ரூட்ஸ்ல இருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு கிராஃப் போட்டீங்கன்னாலும் ஒரு நேர் கோடு போடுவீங்க, ஒரு இந்த மாதிரி ஹாரிசான்டலா ஒரு கோடு போடுவீங்க. அந்த 2 விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு சில ஃபேக்டர்ஸ், ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ்னா த்ரூ டைம்,
என்ன செய்யுது? ஒரு சில மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபேக்டர் என்னவாக நம்ம பாக்குறோம்? லைஃப் சைக்கிள் டிரான்சிஷன். என்ன ஆகுது? பர்த்ல இருந்து டெத் வரையிலும் ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. குழந்தையா இருந்தோம், அம்மா தான் உயிரா இருந்தது. அப்புறம் அடாலசன்ஸ் வந்தது, ஃப்ரெண்டு உயிரா மாறினாங்க. எனக்கு வேண்டாம், நீ எப்ப பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உனக்கு ட்ரெண்ட் என்னன்னே புரிய மாட்டேங்குது. அங்க இருந்து நான் எங்க வந்துட்டேன்? என் ஃப்ரெண்டு பக்கம் வந்துட்டேன். இப்ப ஃப்ரெண்டுல இருந்து எனக்கு இன்னொரு நபர் எங்க அடல்ட்ல என்ன ஆகுது? என்னுடைய வைஃப், என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு முக்கியமா படுறாங்க. இப்ப அங்க இருந்து என்னுடைய பிள்ளைகள். அந்த டிரான்சிஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. சோ ஒரு ஷிஃப்ட் இங்க நடக்குது. சரியா? லைஃப் சைக்கிள் டிரான்சிஷனை நம்ம பாக்குறோம். எப்படி? ஹாரிசான்டல் ஃபேக்டரா, நேரத்தோட அது மாறுது. ஹாரிசான்டல் ஃபேக்டர்னா நேரத்தோட மாறக்கூடிய விஷயங்கள். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு அம்மா முக்கியமா இருந்தாங்க. நான் எங்க அடல்ட்டா இருக்கும்போது வைஃப் முக்கியமா மாறுறாங்க. நான் அதுவே விடலை பருவத்துல இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா இருந்தாங்க. இப்ப நான் அம்மா ஆயிட்டேன், என்னுடைய குழந்தைங்க முக்கியமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி மாறுது இல்லையா? காலத்துக்கு ஏற்ப இந்த விஷயங்கள் மாறுது. சோ அதை நம்ம சொல்றோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில முக்கியமா நடக்குது இல்லையா? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப மோடிஜி திடீர்னு அந்த நோட்டை வந்து கரன்சி நோட்ஸ் அதை மாத்திட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு ஒரு பிரச்சனை உண்டாச்சு. கரோனா மாதிரியான ஒரு சில விஷயங்கள். என்னடா இது? ஒரு லாக்டவுன், நம்ம எப்பவுமே சந்திக்காத ஒரு சேலஞ்ச், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா நமக்கு வந்தது. சோ இதுவுமே அந்த நேரத்துல அது இருந்தது. கரோனா பீரியட்ல அந்த தாக்கம் இருந்தது. அது தணிஞ்சு நம்ம இப்ப வந்தாச்சு. சோ இங்க ஹாரிசான்டல் ஃபேக்டர்னா என்னன்னா, காலத்துக்கு ஏற்ப வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ், அந்த சேலஞ்சஸ் எதை பேஸ் பண்ணி வருது? ஒண்ணு நம்மளுடைய லைஃப் சைக்கிள். நம்ம வயசு மாற மாற, அந்த ஸ்டேஜ் மாற மாற அதுக்கேத்த மாதிரியான விஷயங்கள் வருது. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லா விஷயங்களும் எங்க அம்மா அப்பா பாத்துக்கிட்டாங்க. இப்ப நான் அப்படி இருக்க முடியுமா? முடியாது. அந்த வாழ்வு இப்ப நான் வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி, அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி என்ன நான் ஈடுபடுத்திக்கணும். சோ அது ஒரு லைஃப் சைக்கிள் டிரான்சிஷனா நான் பாக்குறேன். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ். ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ் போது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ டிமானிட்டைசேஷன், தென் த கொரோனா, அது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அன்பிரடிக்டபிள் ட்ராமா, நேச்சுரல் டிசாஸ்டர், இல்னஸ். நல்லாதான் இருந்தோம், திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு டயபெட்டிஸ், இல்ல யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கு கேன்சர், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, டெத்து, இது எல்லாமே ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ், ஒரு காலத்துக்கு ஏற்ப மாறக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது அந்த குடும்பத்தின் லைஃப் சைக்கிள் இருக்குது இல்லையா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சிங்கிள்ஹுட்டா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த கொரோனா பீரியட்ல நான் என் குழந்தைங்களை ஃபீஸ் கட்டணும், என் குழந்தைங்களை காலேஜ்ல சேர்க்கணும், காலேஜஸ் மூடி கிடக்குது, ஃபீஸ் கட்டுறதுக்கு என் பிசினஸ் நடக்கல, எப்படி இருக்கும்? ஒரு கிரைசிஸ் தானே அந்த ஃபேமிலியில, ஒரு ஸ்ட்ரெஸ் தானே. சோ அந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம பாக்குறோம். இப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஃபேக்டர் மட்டும் ஸ்ட்ரெஸ்ஸையோ அந்த ஃபேமிலியுடைய லைஃப் சைக்கிளையோ கிரைசிஸுக்கு ஆழ்த்துறது கிடையாது. இது ஆழ்த்துது, ஆனா இது மட்டும் ஆழ்த்துறது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு சில வெர்டிக்கல் ஃபேக்டர்ஸும் இருக்கு, which comes from the root. வேர்ல இருந்து வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் என்ன பண்ணுது? இப்ப கால போக்குல நமக்கு வரக்கூடிய இந்த சேலஞ்சஸ இன்னும் தீவிரப்படுத்தி காட்டுது. நான் இப்ப அடாலசன்ஸா இருக்கேன், எனக்கு அம்மா சொல்ற கண்ட்ரோல் பிடிக்க மாட்டேங்குது, அம்மா என்ன சொன்னாலும் எனக்கு கோபம் வருது. அது வெறும் நான் வந்து இந்த டைம் பீரியட்ல என்னுடைய ஏஜ் மட்டும் அதுக்கான காரணமாக இருக்குமா? ஐ கேரி சம் ஹிஸ்டாரிக்கல் பேகேஜ். நம்ம ஒரு மூட்டையை சுமந்து வந்திருக்கோம். இந்த விடுதலை பருவம் அடையிற வரையிலும் நான் ஒரு சில மூட்டைகளை சுமந்து வந்திருக்கேன். என்ன? அம்மா அப்பா பேசினதை நான் கேட்டிருப்பேன், அம்மா அப்பாவுடைய சண்டைகள், தாத்தா பாட்டி அம்மா அப்பாவை பத்தி சொன்ன விஷயங்கள், அம்மா இப்படிதான் இருந்தாங்க, பாட்டியுடைய பேச்ச கேட்டதே இல்ல, இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம அனுபவபூர்வமாக நம்ம கேட்டிருப்போம். அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதா இருக்கலாம், பல விஷயங்கள் நம்ம அனுபவபூர்வமாக அதை கொண்டுட்டு வந்திருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் பேகேஜ். இந்த பேகேஜ் தான் என்ன பண்ணுது? ஜஸ்ட் பிகாஸ் நான் அந்த பருவத்துல இருக்கேன், அங்க அந்த தாக்கங்கள் இருக்குதுதான், ஹார்மோனல் இது இருக்கு, ஆனா அதுலயும் கூட இந்த வெர்டிக்கல் ஃபேக்டர்ஸும் பிளே பண்ணுது.
இப்ப நான் என் அம்மா பேச்சு கேட்கல விடுதலை பருவத்துல, அதே என்னுடைய ஹிஸ்டாரிக்கல் பேகேஜ்ல என் அம்மா ஒரு சமத்து பிள்ளையா இருந்தாங்க, எல்லா விஷயங்களுக்கும் அவங்க பணிஞ்சு போனாங்க, அம்மா அப்பா எது சொன்னாலும் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க, இந்த பேகேஜோட நான் வரேன். அந்த ஃபேக்டர் என்ன அவ்வளவு பெருசா தாக்கத்தை உண்டு பண்ணாது. அதுவே நான் நெகட்டிவா எங்க அம்மாவை பத்தியோ இல்ல எங்க அப்பாவை பத்தியோ நான் கேள்விப்பட்டு அந்த பேகேஜோட வந்திருந்தேன்னா, இப்ப என்னுடைய விடுதலை பருவம் அதுல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் இன்ஃபுளுன்ஸ், எனக்கு பிசிக்கல் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது உள்ளுக்குள்ளார நம்மள தூண்டும். அதே சமயம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸும், நம்ம அம்மாவும் அப்படித்தானே இருந்தாங்க, நம்ம அப்பாவும் அப்படித்தானே இருந்தாங்க, இவங்க யாரு நம்ம சொல்றதுக்கு. சோ இன்னும் இங்க பிழைவுகள் ஏற்படுது, கிரைசிஸ் இன்னும் பெருசாகுது. சோ we carry certain historical baggage. அதுதான் அந்த டிரான்சிஷனை இன்னும் தாக்கத்துக்கு உள்ளாக்குது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஜெனட்டிக் டிசபிலிட்டிஸ், வயலன்ஸா இருக்கலாம், அடிக்ஷனாக இருக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வெறும் நம்ம அனுபவபூர்வமாக கேட்ட விஷயங்கள். அடுத்ததாக என்ன, நம்ம பரம்பரையிலேயே கோபம் அப்படின்றது இருக்கு, பேசவே மாட்டாங்க, கை நீட்டி தான் அடிப்பாங்க. சோ இவங்களுக்கு கோபம் வருது, அதனால அந்த வந்திருக்கக்கூடிய வைஃப் கூட பிரச்சனை அப்படின்னும் போது இங்க ஒரு சில விஷயங்கள் எப்படி இருக்கு, ரூட்டட் டு தேர் அந்த ஃபேமிலியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக இருக்கலாம். அது மாதிரி பெரிய விஷயங்களை நம்ம பாக்குறோம். தென் சோசியல் கல்ச்சரல் வெயிட். இப்ப நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஃபேமிலி அப்படின்ற கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு மேல ஒவ்வொரு நபருக்கும் இருக்கக்கூடிய பிசிக்கல் ஃபேக்டர்ஸ், உடம்பு ரீதியாக நான் சீரா இருக்கேன்னா என் ஃபேமிலிக்காக என்னால உழைக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து செய்ய முடியும். எனக்கு நோய் இருக்கு, என்னால எப்படி செய்ய முடியும்? சோ பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் ஒவ்வொரு நபருடையதும் அங்க மேட்டர் பண்ணுது. அம்மா தான் சீரா இருக்கணும்ன்றது இல்ல, அப்பாவும் சீரா இருக்கணும், குழந்தைங்களுக்கும் உடம்பு நல்லா இருக்கணும். இப்ப அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அம்மா அப்பாவால ஹாப்பியா இருக்க முடியுமா? அந்த ஃபேமிலியுடைய சூழல் ஹாப்பியா இருக்குமா? சோ ஃபேமிலி சைக்காலஜியை பொறுத்த வரையிலும் ஒரு நபருக்கு ஒரு பாதிப்புன்னா ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பாதிக்குது. சோ அததான் நம்ம ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ், வெர்டிகல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு அனலைஸ் பண்றோம். அந்த ஃபேமிலிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒட்டு மொத்தமாக இருக்கு. அந்த பாதிப்பை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. குழந்தைக்கு தானே பிரச்சனை, அது ஒண்ணும் இல்ல, நாங்க நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு இருக்க முடியாது. சோ இந்த மாற்றங்கள் நிறைய ரூபங்கள்ல வருது. ஒண்ணு நான் பிசிக்கல் சொன்னேன், இன்னொன்னு சைக்கலாஜிக்கல். மன ரீதியாக ஒருத்தவங்க வந்து பீஸ்ஃபுல்லா இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, டிப்ரெஷன்ல இருக்காங்க. மத்த நபர்கள் சகஜமா சந்தோஷமா இருக்க முடியுமா? அந்த ஃபேமிலியில அந்த தாக்கம் இருக்கும். ஒரு நபர் மட்டும் ஆல்கோஹால் அடிக்டா இருக்காங்க அந்த ஃபேமிலியில, ஃபேமிலி ஃபுல்லா அவருக்கு தானே லிவர் கெட்டு போக போகுது, நான் சூப்பரா இருக்கேன், எனக்கு என்ன, இருக்க முடியாது. சோ சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சோசியல் ஃபேக்டர்ஸ். இப்ப இந்த அடிக்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. ஒரு நபருக்கு தான் தீய பழக்கம், ஆனா சமுதாயத்துல எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வருது. ஐயோ அவங்களுடைய வைஃப், அவங்களுடைய பொண்ணு, அது மாப்பிள்ளை கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு வீடு கொடுக்க வேண்டாம், கலாச்சாரம் சார்ந்து ஐயோ கெட்ட பழக்கம் இருக்கு. சோ ஒரு சில சமுதாயம் சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் ஒரு நபரை பாதிச்சதுன்னா மத்த நபர்களையும் பாதிக்கும். வெர்டிகல் ஃபேக்டர்ஸ் ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கிரைசிஸ் அவங்களுக்கு பெருசாக தெரியுது. கிளியரா? சோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ், ஃபேமிலி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபேமிலி சைக்காலஜியை பொறுத்த வரையிலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இண்டிவிஜுவலுக்கு தேவையான விஷயங்கள் தேவைப்பட்டால் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங். ஓகே, நீங்க அடிக்டா இருக்கீங்களா, உங்களுக்கு தான் அந்த அடிக்ஷனுக்கான ரீஹாபை நான் கொடுக்குறேன். தேவைப்படும் போது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அங்க கவுன்சிலிங்க நம்ம கொடுப்போம். இந்த நபரை நீங்க எப்படி கையாளணும், எப்ப பார்த்தாலும் கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க கூடாது. அடிக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு மனநோய். இதை நீங்க எப்படி எடுத்துக்க கூடாது, அவனுக்கு அறிவே இல்ல, அவனுக்கு எங்க மேல அக்கறையே இல்ல, அவன் வேணும்ட்டே பண்றான், இவெல்லாம் எதுக்கு. இந்த சினாரியோ வந்ததுன்னா ஏற்கனவே நீங்க உங்க ஃபேமிலி அடிக்ஷனோட போராடிட்டு இருக்கு, இப்ப நீங்க புதுசா டிவோர்ஸ கிளப்புறீங்க. இதனோட உங்க குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க, பொருளாதாரம் பாதிக்கப்படும். அங்க உங்களுக்கு அபியூஸ் இருக்கு, வாழ முடியல, டிவோர்ஸை நோக்கி போறேன்னா அது வேற விஷயம். ஆனா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம ஹேண்டில் பண்ணி சொல்யூஷனை நோக்கி எடுத்துட்டு போறதுதான் மேஜர் ஃபோக்கஸாக இருக்கும். சோ இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய ஏஜ் ஃபேக்டர், ஏன்னா அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அனுபவங்கள் இருக்கும், அவங்களுடைய வெளிப்பாடுகள் இருக்கும். சோ ஜெண்டருக்கு ஏத்த மாதிரி, இப்ப ஜெண்டர் கேப்ல எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஜெனரேஷன் கேப்ல நம்ம ஏன் ஏஜை பத்தி பேசுறோங்கிறது உங்களுக்கு புரியும். சோ சோசியல் கிளாஸ், பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு,
இது எல்லாமே ஒரு ஃபேமிலியுடைய அந்த டைனமிக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? லைஃப் ஸ்கில்ஸ் இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, நம்ம உலகத்துக்கே நல்லவங்களா இருப்போம். வீட்டை விட்டு வெளியில போயிட்டோம்னா, ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, பிரமாதமா பண்றீங்க, எல்லாருக்குமே நம்ம பாராட்டுவோம். ஆனா வீட்டுக்குள்ளார வந்துட்டோம்னா மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் அவங்கள டேம் பண்ணியே பேசுறது, வீட்டுல நம்ம சிரிச்ச முகமே யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, எப்பவுமே சிடுசிடுன்னு இருக்கிறது, ஏன்டா இந்த மூஞ்சில முழிக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலை போறது. இதுதான் அந்த டைனமிக்ஸ் சீர்கெடுக்குது. அப்போ நம்ம ஒரு பிசினஸோ ஒரு அகாடமிக்லயோ நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு சில ஸ்கில்ஸ் நமக்கு தேவைப்படுது இல்லையா? அந்த ஸ்கில்ஸ நாம வெளி உலகத்துக்காக மட்டும் செக்யூட் பண்ணி வைக்க கூடாது. நம்ம ஃபேமிலிஸ்ல கட்டமாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்றது, தேங்க்யூ, குழந்தை ஒரு தண்ணி கிளாஸே கொண்டு வந்து கொடுக்குது, தேங்க்யூ. அடுத்த முறை நீங்க செய்யும் போது அந்த குழந்தை சொல்லும். ஆனா நாம என்ன செய்வோம், எதுவுமே நம்ம ஆக்ஷன்ல காட்டாம யாரோ மாமா சாக்லேட் கொண்டு வந்தாங்கன்னா தேங்க்யூ சொல்லு அப்படின்னு சொல்ல வைப்போம். சோ ஸ்கில்ஸ் எங்க இருந்து டெவலப் ஆகணும், நம்ம ஃபேமிலி லைஃப்ல ஈடுபடும் போதே அந்த ஸ்கில்ஸ் தேவை. கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை, எம்பத்தி தேவை, பினான்சியல் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம். சோ நான் பெரிய பிசினஸ் ஓனருங்க, நான் டைகூன், எனக்கு தான் பினான்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது இல்ல. குடும்பம் அப்படின்றது ஒரு பேசிக் கட்டமைப்பு ஆஃப் த சொசைட்டி. அப்ப அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. நமக்கு ஸ்கில்ஸ் வேணும், இருக்கா இல்லையா, என்ன ஸ்கில் இவங்க டெவலப் பண்ணிக்கணும் பாக்குறோமா? அடுத்ததாக ரெசிலியன்ஸ், மீண்டெழக்கூடிய தன்மை. எனக்கு பிரச்சனை வந்துருச்சுங்க, உடம்பு சரியில்லை, என்னால பழைய மாதிரி எதுவுமே செய்ய முடியல, அவ்வளவுதான், வாழ்க்கை போச்சு, இனி என்ன இருக்கு, இது கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடாத விஷயங்கள், அது உடம்பு சார்ந்து இருக்கலாம், மனம் சார்ந்து இருக்கலாம், நம்ம எடுத்த டெசிஷன்ஸா இருக்கலாம், பினான்ஸ் சார்ந்ததாக இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள்ல நம்ம துவண்டு போறோம், நமக்கு ஒரு ஃபெயிலியர் நடக்குது, ஒரு செட்பேக் நடக்குது, அதுல இருந்து நம்ம மீண்டு வரக்கூடிய அந்த தன்மை இண்டிவிஜுவலுக்குள்ளார இது எல்லாமே இருக்கணும். ஃபேமிலியுடைய ஃபேக்டர்ஸா நம்ம என்ன பாக்குறோம், இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசணும் இல்லையா, அது சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில இருக்கணும். ஆனா பல ஃபேமிலிஸ் அது சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில இல்ல, அதை இன்னும் இழுத்து கீழே போடுது. இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு தோற, இன்னைக்குதான் பிசிக்கல் ஃபிட்னஸ் பக்கம் போயிருக்காரு, அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாரு. திஸ் இஸ் நாட் த இது. நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கான ஒரு தளத்தை உருவாக்கி தரணும். ஃபேமிலி இஸ் த சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இல்லாத பட்சத்துல இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாராக மாறுது. ஒரு நபரை நீங்க தாழ்த்தி கீழே கொண்டு வரீங்கன்னா ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கீழே வரும். அதை நாம புரிஞ்சுக்கணும். நான் மட்டும் அதுல சேஃபா இருந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. சோ இப்ப நம்ம டூல பாத்திரலாம். இந்த ஃபேக்டர்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ், வெர்டிகல் ஃபேக்டர்ஸ், இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ், ஃபேமிலி ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம ஒரு டூல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? சோ இதுவரையிலும் எதனா டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ் so far? சரி, நம்ம அந்த டூல பாத்துருவோம். சோ ஃபெல்லோஷிப் மெட்டீரியல் இருக்கிறவங்களுக்கு இந்த டூல் இருக்கும், இல்லாதவங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். சரியா? ஒரே நிமிஷம். ரொம்ப சிம்பிளான டூல் தான், பயப்பட வேண்டியது இல்ல. ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகுதா? ஒரு நிமிஷம், ஆகல, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், இப்ப ஆகும்னு நினைக்கிறேன். தெரியுதா எல்லாருக்கும்? சோ இது ஃபேமிலி சைக்காலஜில இருக்கிற அந்த புக்லெட் உடைய டூல், சைட் டூல் 80. சரியா? இது நம்ம புக்லெட்ல நம்ம சீரீஸ்ல வச்சிருக்கோம். டூலுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரெடினஸ் ஸ்கேல். சரி, டூலும் டெஸ்ட பத்தின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துடுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நபர் ஜுரத்துக்காக வராங்க, டாக்டர் என்ன பண்ணுவாங்க,
ஜுரத்தோட செக் நீங்க பண்ணிட்டு டாக்டர் மெடிசின் செக் கொடுப்பாங்க. பண்ணிட்டு அவங்களுக்கான டெம்பரேச்சர் மெடிசன் பார்த்துட்டு மெடிகேஷன் கொடுப்பாங்க. ஓகே, டெம்பரேச்சர் பார்த்துட்டு மெடிகேஷன் கொடுப்பாங்க. சாதாரண ஜுரத்துக்கு தான் கொடுப்பாங்க. எடுத்த உடனே ஜாண்டிஸ்க்கு கொடுத்துருவாங்களா? இல்ல மேம், அது பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் கொடுப்பாங்க. டைஃபாய்டுக்கோ ஜாண்டிஸ்க்கோ எடுத்தோடனே ஓகே நீங்க ஜுரத்தோட வந்திருக்கீங்க அப்படின்னு எடுத்து கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? சோ அந்த மாதிரிதான் நம்ம சைக்காலஜியோடைய பிராக்டிஸ்ல ஒரு சில சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்றது இருக்கு. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா, நீங்க சாதாரணமா ஜுரம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஜுரம் அப்படின்றது பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா தெரிஞ்சிடும். இப்போ அத வந்து நம்ம சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நாம இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ சைக்கோ எஜுகேஷனல் டூல். தெர்மாமீட்டர் யூஸ் பண்றாருல டாக்டர், இவங்களுக்கு ஜுரம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு, அந்த மாதிரி டூல் தான் இது. இத வச்சு நாம என்ன பண்ண முடியாது, ஒரு நபரை இப்போ அவங்க வந்து நம்ம உங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்கு, உங்களுக்கு டைஃபாய்டு இருக்கு அப்படின்னு எப்படி வெறும் தெர்மாமீட்டரை வச்சு நான் சொல்ல முடியாதோ, அதே மாதிரி நான் ஒரு டூலை வச்சு சொல்ல முடியாது. அதுக்கு ப்ராப்பரா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஆர் அசஸ்மெண்ட் அப்படின்றது இருக்கு. அது நிறைய ரிசர்ச்சுக்குள்ளாயி 1000 கணக்கான நபர்கள் ரிசர்ச்சுக்கு உள்ளாக்குனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் டூலா இப்ப செத்தஸ்கோப் அப்படின்றது இருக்கு. பிபி அசஸ் பண்ணக்கூடிய ஸ்பிகோமேனோமீட்டர் இருக்கு. பிபின்னா அந்த டிவைஸை தான் நீங்க கொண்டுட்டு வருவீங்க, வேற எதுவும் எடுத்துட்டு வர மாட்டீங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். இப்ப நாம பார்க்கக்கூடியது சைக்கோ எஜுகேஷனல் டூல். இப்ப அந்த தெர்மாமீட்டர் மாதிரி நம்ம தொட்டு டெம்பரேச்சர் பாக்குறோம் இல்லையா, ஜுரம் இருக்கா இல்லையா, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும், சிம்டம்ஸ கேட்கிறோம் இல்லையா. ஒரு சில சிம்டம்ஸ் இப்போ டாக்டர் கேட்கிறாரு, குளிர் இருக்காமா உங்களுக்கு, வாமிட்டிங் இருக்கா, இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஒரு சில விஷயங்கள் ஓகே இதுவா இருக்கும் அப்படின்னு வராங்க இல்லையா ஒரு அசஸ்மெண்ட். அதுக்கப்புறமும் சரியாகலைன்னா உங்களுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அந்த இது போகும். இப்ப நாம as a கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா நம்ம ரொம்ப தீவிரமான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ ஹேண்டில் பண்ண மாட்டோம். டே டு டே லைஃப்ல என்ன பிரச்சனைகள் வருதோ, மூட் ஸ்விங்ஸா இருக்கலாம், அன்றாட வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகலாம், குழந்தைக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகலாம், ஹஸ்பண்ட பார்த்தாலே எரிச்சலா இருக்கலாம், அடிச்சிடலான்னு தோணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பாக்குறோம், இந்த மாதிரியான டூல்ஸ் எடுத்து எங்கதான் பிரச்சனை இருக்கு அப்படின்றத பாக்குறோம். சரியா? அந்த மாதிரி ஒரு டூல் தான் இந்த ஃபேமிலி ரெடினஸ் ஸ்கேல். நம்ம இவ்ளோ ஃபேக்டர்ஸ் பேசணும் இல்லையா, ஹாரிசான்டல், வெர்டிக்கல், இண்டிவிஜுவல், அதை அசஸ் பண்ணக்கூடிய டூல். இதுவரையிலும் கிளியரா? ஹஸ்பண்ட் அடிச்சிடலான்னு சொன்னோடனே அடிக்க போயிட்டீங்களோ? சரி, ஓகே, அடிச்சு முடிச்சுட்டு வந்துருங்க. ஓகே, இங்க வந்து 12 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா? இப்ப 12 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4 ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஹாரிசான்டல் ஃபேக்டர், வெர்டிக்கல் ஃபேக்டர், இண்டிவிஜுவல் ஃபேக்டர், ஃபேமிலி ஃபேக்டர். ஒவ்வொரு ஃபேக்டரையும் கணிக்கக்கூடிய வகையில 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. 4 into 3 12 questions together. So horizontal factor questions நான் படிச்சிடுறேன். I am prepared to handle unexpected life events such as illness, accidents or migration. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைம் லைன்ல ஒரு சில மாற்றங்கள் வரும்ல, நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம பர்த் டு டெத் ஒரு சில மாற்றங்கள் வருது. அப்ப அந்த மாதிரியான மாற்றங்கள் வைப்படலாம், ஆக்சிடென்ட்ஸ், இல்ல நம்ம குடும்பத்தை விட்டு, நம்ம ஊரை விட்டு, நாடை விட்டு நம்ம மைக்ரேட் பண்றது, வேற ஒரு நாட்டுக்கு போறது, வேலைக்காக, கல்யாணம் முடிஞ்சு, ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம். அதை ஹேண்டில் பண்றதுக்கு நான் ப்ரிப்பேர்டா, சோ ஃபேமிலியை இயக்கிறதுக்கு நீங்க ரெடியா இல்லையா அப்படின்றத இந்த ஸ்கேல வச்சு நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுதுன்னா, அந்த டிரான்சிஷன் ஈவென்ட்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இல்லையா. இப்ப நீங்க ப்ரிப்பேர்டே இல்ல, நான் ஃபுல்லா ரெடியா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், எனக்கு என்ன இந்த சென்னையை விட்டு நான் அமெரிக்கா போகணும் அப்படின்னா சந்தோஷமா போயிடுவேன், என்ன இருந்தாலும் என்னால பாத்துக்க முடியும், ஃபுல்லி ரெடி. நம்பர் 5, ஐயோ அப்படிலாம் நான் இல்லவே இல்லை, எங்க அம்மா அப்பா என்னை பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க, என்னால அதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது. 1, பாத்துக்கலாம், கொஞ்சம் பிரச்சனையாதான் இருக்கும், எப்படி இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும். அப்போ 3, சம்வாட் ரெடி, நல்லாவே ரெடியா தான் இருக்கேன், ரொம்ப தாக்கமா இருந்தாதான் என்னால முடியாது. 4, மோஸ்ட்லி ரெடி. சோ ஒரு ரேட்டிங் ஸ்கேல் மாதிரி, லிகட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ரேட்டிங் ஸ்கேல் மாதிரி. நீங்க பயங்கர ரெடி, சூப்பர் கான்பிடென்ட் அப்படின்னா 5 கொடுங்க, சுத்தமா 0 கான்பிடென்ஸே இல்ல அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நம்பர் 1 கொடுங்க. சரியா?
I feel equipped to support my family during major life transitions. நான் என்ன ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன், என் ஃபேமிலியை நான் எப்படி சப்போர்ட் பண்ண போறேன். நான் கல்யாணம் ஆகி போயிடுவேன், என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, எல்லா விஷயங்களும் என்ன சார்ந்துதான் இருந்தது. இப்ப அவங்களுக்கு நான் எப்படி வந்து இந்த டிரான்சிஷன் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான், அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன், அதை சமாளிக்கக்கூடிய வகையில நான் வந்து எக்யூப்டா இருக்கேனா. உங்களுடைய பதில் தான். நீங்க ரெடியா இருந்தா 5 கொடுக்கலாம், சுத்தமா ரெடியே இல்ல மேம், என்ன பண்றேனே தெரியல, அந்த கன்ஃபியூஷன் தான் போயிட்டு இருக்கு 1. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உடைய பதில்கள் மட்டும் நான் கொடுத்துடுறேன். டூல் உங்ககிட்ட இருக்கும், இல்லாதவங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். லைக் மாஸ்டர் டிப்ளமால சஹானாலாம் இருக்கீங்க, ஐ வில் சென்ட் இட் டு யூ. சோ இதை நீங்க பாத்துக்கலாம். சரியா? 3வது கொஸ்டின், ஐ எம் ரெடி டு கோப் வித் சேஞ்சஸ் தட் இம்பாக்ட் மை ஃபேமிலிஸ் டெய்லி ரொட்டீன். இப்போ நிறைய டெய்லி ரொட்டீன்ல நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் என்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? டே டு டே லைஃப்ல வருது, ஒரு நாள் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, குழந்தைக்கு ஸ்கூல் போய் என்னால பிக்கப் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியுதா இல்லையா? ஓகே. அதே மாதிரி ஐ எம் அவேர் ஆஃப் மை ஃபேமிலி ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூஸ் அண்ட் ஃபீல் ப்ரிப்பேர்ட் டு அட்ரஸ் தெம். அதாவது இப்போ ஒரு பொண்ணு டிவோர்ஸை நோக்கி வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி முதல்ல கூட நடந்திருக்கு, எங்க அம்மாவும் இந்த டிவோர்ஸை நோக்கி போயிருக்காங்க, அந்த ட்ராமா என்னன்னு தெரியும், அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு இருக்கிறது தான், கேன்சரா இருக்கலாம், டயபெட்டிஸா இருக்கலாம். சோ அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். சில ஃபேமிலிஸ்ல ஜெனடிக் டிசபிலிட்டிஸ் இருக்கும், அந்த விஷயங்கள். தென் அடுத்ததாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ கேன் ரெக்கக்னைஸ் அண்ட் கேன் மேனேஜ் இன்ஹெரிட்டட் பிலீவ்ஸ். ஃபேமிலியில ஒரு சில மித்ஸ் இருக்கும், ஒரு சில தவறான புரிதல்கள் இருக்கும். அந்த புரிதல் அதாவது என்னன்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இப்ப ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து ஒரு தாக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ குழந்தைக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துடக்கூடாது, அந்த குழந்தைக்கு வந்து இருட்டுல அனுப்பிச்சிடக்கூடாது, அதனாலதான் அவனுக்கு உடம்பு முடியாம போகுது. சோ ஒரு குழந்தைக்கு ஜுரம் வருது அப்படின்னா, சயின்டிபிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஃபுட்ல இருக்கலாம், குழந்தை எங்கன்னா கையை வச்சு அதை சப்பி இருக்கலாம், ஏதோ நிறைய விஷயங்கள் சயின்டிபிக்கா நம்ம பார்க்க முடியும். ஆனா ஜஸ்ட் பிகாஸ் அது இருட்டுல போனேன், நீ வெளியிலேயே போகக்கூடாது 6 மணிக்கு மேல, இது எல்லாமே ஒரு சில பிலீஃப்ஸ். அந்த பிலீவ்ஸ், அந்த மித் சிஸ்டத்தை என்ன அது வந்து ஒரு ஃபேமிலி டைனமிக்க மாத்துது இல்லையா? என்னது இது இப்படி இருக்கீங்க, நீங்க லூசுத்தனமா பேசிக்கிட்டே இருக்கீங்க, அறிவு இல்லையா, எனக்கு கோவம் வருது. அவங்களுக்கு எப்படி இருக்கு, சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாளா, எப்பவும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னே நிக்கிறா. சோ இந்த டைனமிக்ஸ என்னால புரிஞ்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியுதா முடியலையா? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க சாட் ஜிபிடில கூட இதை டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. I am prepared to handle the influence of religious beliefs and cultural practices on my family. ஃபேமிலி மேல நிறைய ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ் இருக்கும். இப்ப நான் சொன்ன ஒரு உதாரணம் கூட அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இருட்டுல போனா பேய் பிடிச்சிரும். சோ அந்த மாதிரியான ரிலிஜியஸ் பிலீஃப்ஸும் கலாச்சாரம் சார்ந்து இருக்கக்கூடிய வழிமுறைகளும் என்னுடைய ஃபேமிலியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, அதை ஹேண்டில் பண்றதுக்கு நான் ப்ரிப்பேர்டா இருக்கேனா? ஒரு சில நபர்களுக்கு என்னால ஹேண்டில் பண்ணவே முடியல மேம், என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, நல்லா வந்து சிக்கிட்டேன் இந்த குடும்பத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன கொடுப்பாங்க, 1, 2 அவங்களுடைய மார்க்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கும். I'm capable of managing my own physical and psychological health. ஒருத்தவங்க வந்து என்ன பராமரிக்கணும்னு இல்லை, எனக்கு தலைவலியா இருக்கு, எனக்கு வந்து மனசு என்னமோ மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு நான் துவண்டு போறேன், படுக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், தனிமையை தேர்ந்தெடுக்கிறேன், that and all is not a problem. அதுக்கப்புறமும் என்ன, என் குழந்தைங்களுடைய வாழ்க்கை இருக்கு, வீட்டுல நிறைய வேலைகள் போய்கிட்டு இருக்கு, நான் தான் இதை கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு என்ன மேனேஜ் பண்ணிக்கிறேன். வருத்திக்கிறது கிடையாது, இங்க நான் என்ன மேனேஜ் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, ஒரு டாக்டர் கிட்ட நானா போறது, இல்ல இந்த தலைவலிக்கு என்னதான் பண்றது, ஒரு காஃபியை குடிக்கிறது. அடுத்தபடியாக நான் மூவ் ஆன் பண்றேன், என்னுடைய ரோலை நான் பிளே பண்ண ஆரம்பிக்கிறேன், என்ன மேனேஜ் பண்ணிக்கிட்டு என் ஃபேமிலிக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறேன். I feel equipped with the life skills and emotional competence needed for effective family interaction. குடும்பம் அப்படின்னா நிறைய விஷயங்கள், இன்டராக்ஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும். கம்யூனிகேஷன் ஒரு ஸ்கில், பேசினாலே சண்டைதான் மேம் வருது, அப்ப அந்த லைஃப் ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு என்னன்னு தெரியல, நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், என்ன இருந்தாலும் அது என் குழந்தைதான். ஆனா அவ்வளோ கோவம் வந்தது, அவ போன் எடுத்ததுமே அவ்வளோ கோவம் வந்தது, பட்டுன்னு அடிச்சுட்டேன் மேம், ஒரு பல்லே விழுந்துருச்சு. இமோஷன் காம்பிடன்ஸ் இல்ல.
சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் என்னால ஹேண்டில் பண்ண முடியல. அந்த ஸ்கில்ஸோ அந்த இமோஷனல் காம்பிடன்ஸோ எனக்குள்ளார இருக்கா இல்லையா? I'm prepared to contribute positively to my family through my personal strength, talents and values. Challenges, stress, மாற்றங்கள் எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஐயோ பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, இனிமே எங்க ஃபேமிலி அவ்வளவுதான், நாங்க எங்க சாப்பிட போறோம், நாங்க எங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது குழந்தைங்களை, அவ்வளவுதான், இனிமே ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இல்லாம என்னுடைய பர்சனல் ஸ்ட்ரென்த் இப்ப பிரச்சனையா இருக்கு, இதுல இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு திடமா எந்திரிச்சு என்னால முடிஞ்ச வரையிலும் எனக்கு எதுல டேலண்ட் இருக்கு, ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா என்ன மாதிரி இந்த பிசினஸ் சீரா கொண்டுட்டு போகலாம், என்னுடைய வேல்யூஸ் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம விட்டு கொடுத்துட கூடாது, அதே மாதிரி இங்க தவறான பழக்க வழக்கங்கள் பக்கம் போயிடக்கூடாது, ஏமாத்திரலாம், யாரையாவது ஏமாத்திரலாம், கடன் வாங்கிட்டு போயிடலாம், அந்த மாதிரி இல்லாம சோ பாசிட்டிவா என்னால என்னுடைய ஃபேமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் என்னுடைய ஸ்ட்ரென்த், டேலண்ட் அண்ட் வேல்யூ சிஸ்டம் கொண்டு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா I understand my family structure and roles and I am prepared to maintain healthy boundaries. என்னால ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது. ஏன் ஃபேமிலி, இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி, அங்க ரோல் அது சூப்பரான ஃபேமிலி இல்ல மேம், நமக்கு தான் அதெல்லாம் கொடுத்து வைக்கல. அந்த ஃபேமிலி கிட்ட போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு விதமான ஏக்கங்கள் இருக்கும், ஒரு சில குறைபாடுகள், ஒரு சில பிளஸஸும் இருக்கும். அதே மாதிரி நீங்க லார்ஜ் ஃபேமிலி சிஸ்டம் போயிட்டீங்கன்னா அங்க ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். நீங்க நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நினைச்ச நேரத்துக்கு வெளியில போக முடியாது, ஒரு சில அதாவது ஒரு விஷயத்த கொண்டுட்டு வரீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து சாப்பிடுற மாதிரி இருக்கும், அவங்க உங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்கள்ல எல்லாருடைய இன்டெலிஜென்ஸும் இங்க இருக்கும். ஆனா அதே மாதிரி சப்போர்ட்டும் நீங்க எதிர்பார்க்கலாம். அப்போ உங்களுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி இங்க ரோல் மாறுபடும். அப்ப என்னால ஒரு ஹெல்தியான பவுண்டரிய போட முடியுதா? நான் நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கேன்னா பெருசா பவுண்டரி தேவையில்லை, அது போன் ரூபத்துலதான் வரும், அங்க ஒரு பவுண்டரிய போடுறேன். இப்ப நான் லார்ஜ் ஃபேமிலியில இருக்கேன் அப்படின்னும் போது ஏன் குழந்தை என்ன பண்ணணுங்கிறத என்னுடைய அக்காவோ இல்ல அண்ணனுடைய ஒய்ஃபோ யாரோ ஒருத்தவங்க டிசைட் பண்றாங்க அப்படின்னும் போது இல்ல, இது என் குழந்தையுடைய லைஃப், யுவர் சஜஷன்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். ஆனா அது அவளை முடக்குதுன்னா அது தேவையில்லை. என்னால பவுண்டரி செட் பண்ண முடியுதா முடியலையா? I'm ready to participate in and uphold family rituals, traditions and practices. ஃபேமிலியை சார்ந்து நிறைய மரபுகள், ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குனாலே நம்ம குடும்பத்துல எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருவோம், எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்த கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், அதை நல்ல ஜாலியா கொண்டுட்டு போவோம், நம்ம ஃபேமிலியா ஒன்றிணைஞ்சு அதெல்லாம் செய்ய முடியும். என்னால அது செய்ய முடியுதா முடியலையா? அதுல என்னால பாட்டு எடுக்க முடியுதா முடியலையா? ஃபேமிலி ரிச்சுவல்னாலே வெறுப்பா இருக்கு மேம், யாரு போய் அந்த முகங்கள் எல்லாம் பாக்குறது, என்னால முடியாதுப்பா, அது வராம இருந்தா நல்லா இருக்கும், யாரும் அதை ஆர்கனைஸ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கா. I'm prepared to support my family through challenges, maintaining open communication and emotional support. So என்னுடைய ஃபேமிலிய என்னால அந்த சேலஞ்சஸ் மூலியமாக, சேலஞ்சஸ் வருது அப்படின்னா ஓப்பன் கம்யூனிகேஷன் மூலியமாக என்னால சீர்திருத்த முடியும். இப்ப குழந்தையே என் பேச்சு கேட்கல, நீ யாரு சொல்றதுக்குன்னு திட்டுது, ஐயோ என் குழந்தை என் கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு நான் வருந்திராம இதை எப்படி நம்ம சீராக்கலாம், ஹஸ்பண்டோட கலந்து பேசுறது, ஆஸ் அ ஃபேமிலியா நம்ம என்ன பண்ண முடியும், குழந்தையோட கலந்து பேசுறது, என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு சப்போர்ட்டை நான் ஆஃபர் பண்றது. சோ அதுக்காக நான் ப்ரிப்பேர்டா இருக்கேனா? சோ நீங்க ஒரு மார்க்ஸ் கொடுப்பீங்க கரெக்டா? இப்ப ஸ்கோர் இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மார்க்ஸ் 45 to 60 வருது அப்படின்னா யூ ஷோ அப், யூ ஆர் ஹைலி ப்ரிப்பேர்ட். என்னதான் மாற்றம் வந்தாலும் இந்த மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறதுக்காக நீங்க ரெடியா இருக்கீங்க, உங்க மனசு திடமாக இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி மாடரேட் ரெடினஸ், ஒரு சில விஷயங்கள் என்னால ஹேண்டில் பண்ண முடியல, ஆனா பல விஷயங்களை என்னால சீரா கொண்டுட்டு போக முடியுது, ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை. சோ மாடரேட் ப்ரிப்பேர்ட்னஸ் காட்டுது. எங்க நீங்க குறைவா இருக்கீங்களோ அங்க கொஞ்சம் நீங்க பெட்டர் பண்ணிக்கலாம். 15 to 29 அப்படின்னும் போது லோ ரெடினஸ் காட்டுது. இது என்ன பண்ணணும், நீங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட், இன்னும் கொஞ்சம் அந்த ஏரியாஸ்ல நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது, ஸ்கில்ஸ் இல்லைன்னா ஸ்கில்ஸை கத்துக்கிறது, யார் இதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அவங்கள நாடி நீங்க அந்த ஹெல்ப்பை வாங்கி உங்க ஃபேமிலிய இயக்கிறதுக்கான ஒரு நபராக நீங்க மாறுறது, அந்த ரெடினஸ் உண்டு பண்ணிக்கிறது. வெரி லோ ரெடினஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது என்னவா மாறுது, அங்க
இவங்களுக்கு வந்து தனி நபரா இயங்கவே முடியாது. எப்பவுமே இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா இவர் இண்டிவிஜுவலா இயங்கணும் இல்லையா? இயங்குறதுக்கான சக்தி இல்ல. ஒண்ணு அம்மாவை சார்ந்து இருக்காரு எப்ப பார்த்தாலும், இல்லைன்னா வைஃப சார்ந்து இருக்காரு. இந்த சப்போர்ட் இல்லாம இவரால தன்னிச்சையாக எந்த டெசிஷன்ஸும் எடுக்க முடியல. கேட்டா நிறைய சாக்கு போக்குகள். அப்ப ஃபேமிலி ரெடினஸ் அப்படின்றத நம்ம வெரி லோ அப்படின்னு பாக்குறோம். சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டூல். எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். எனி டவுட்ஸ்? ஓகே, எந்த டவுட்ஸும் இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். I won't take much of your time. Sunday அதுமா இவ்ளோ கான்ட்ரிபியூட் பண்றதே பெரிய விஷயம். So I'll not waste much of your time. நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். Thank you so much. See you all in the next session. Take care. Thank you, ma'am.